नमस्सरसे महलिनं भागरे मेरत्र विराजमानानां सर्वेषां सभासदां सविधे श्रीवैष्णवविभागेऽस्मिन् विश्वविद्यालये कम्बन् अपि च नम्माழ்वार् अधिकृत्य यत्किञ्चित् प्रस्तोतुम् अवकाशः लब्धः इत्येतत् तदर्थम् अहं सर्वोत्कृष्टतमम् अवकाशं दत्तवतां सर्वेषाम् आस्तिकाग्रेसराणां सविधे धन्यधन्यान् निवेद्य दासः अनन्तपुत्रावः स्वकीयवाक्शुद्ध्यर्थं यत्किञ्चित् प्रस्तोतुम् आरभामि। तदर्थं सर्वे सावधानतया संपूर्णतया श्रुत्वा अमं बालम् अनुगृह्णन्तु इति सविनयं प्रार्थये। மகான்களே, ரொம்ப அத்யுதமான ஒரு எண்டோமெண்ட். அந்த எண்டோமெண்ட்டினுடையதான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், கம்பனுக்காகவே ஏற்படுத்தப்பட்டதான ஒரு எண்டோமெண்ட். கம்பனுக்காக ஏற்படுத்தப்பட்ட எண்டோமெண்ட்னா, கம்பன்னா யாருன்றதே ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. அது வெரி வெரி டிஸ்பியூட்டட் டாபிக். அது கம்பன் அப்படின்னு வரைச்சே கம்பநாடான், கம்பநாட்டாழ்வான், கவி சக்கரவர்த்தி, இப்படியெல்லாம் பலவிதமான திருநாமங்களை உடையவராக கம்பனை நாம் பார்க்கிறோம். கம்பனில் பல பரிணாமங்கள் சொல்லப்பட்டு விட்டன, சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. நம்முடைய டாக்டர் திரு தயாநிதி அவர்கள் ரொம்ப அழகாக இதை குறிப்பிட்டார். கம்பனை பற்றியதான பல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. கம்பனை பற்றி பல ஆராய்ச்சி கட்டுரைகள் நாளுது பரியந்தம் வந்துட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸாக நம்ம கம்பரை பற்றி பார்க்கும் பொழுது, கம்பன் அப்படி சொல்கிறது தான் சரி. கம்பர் அப்படி சொன்னால் அது பகுவச்சனம். நிறைய தேசிகன் அப்படின்னு தான் சரியான படம். தேசிகர் அப்படின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேசிகர் அப்படின்னு அர்த்தம், தேசிகர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல பகுவச்சனம். அது ராமன்னு சொன்னால் தான் சரி. ராமர் இல்லை, நம்ம என்னமோ இது மரியாதை இல்லை, இவர் எப்படி தேசிகனை தேசிகன் ஒருமையில் கூப்பிட்றது சண்டைக்கு வரான். இது ஒரு அட்ராசிட்டி ஆஃப் வே ஆஃப் பக்தி இது. அதனால் கம்பன் என்பது சொல்வது தான் சரியான பதம். கம்பர் அப்படின்றது இப்போ கம்பர்கள் அர்த்தம். சுவாமி தேசிகனே தகவால் மிக்க தேசிகர் என்று சுவாமி தேசிகன் சாய்ப்பார். அப்போ அந்த இடத்துல தேசிகர்கள்னா ஆச்சாரியர்கள்னு அர்த்தம். அதனால் கம்பன் என்று சொல்வது நமக்கு எல்லா விதத்திலும் ஏற்புடையது தான். அதில் ஒன்றும் குறைச்சலே கிடையாது. அப்பேற்பட்டதான அந்த கம்பன் ஒரு மிகச்சிறந்த நரசிம்ம பக்தன் என்பதைத்தான் நம்முடைய பூர்வர்கள் நன்கு தெள்ள தெளிவாக காண்பித்திருக்கிறார்கள். ஏன்னா கம்பத்திலிருந்து பிறந்தவன் எவனோ அவனுக்கு தான் கம்பன்னு பேர். பித்ருத்வம் அன்யேஷு அவிச்சாரிய தூர்ணம் ஸ்தம்பே அவதாரா தம் அனன்ய லப்யம் என்று நிருசிம்மனுடைய வைபவமானது காண்பிக்கப்படுகிறது. பித்ருத்வம் அன்யேஷு அப்படின்னா அர்த்தம், ராமாவதார கிருஷ்ணாவதாரத்தை போல பெருமாள் பிதரம் ரோச்சயாமாசன் தனக்கு ஒரு அப்பாவோ தனக்கு ஒரு அம்மாவோ தேடிட்டு வெயிட் பண்ணிட்டு அதற்கு ஏற்றார் போல ஒரு காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்து பெருமாள் அவதரிக்கல. அப்பொழுதே அவன் வீய தோன்றிய அந்த ஒரு செகண்ட் அவன் தட்டின உடனே எங்கவுடன் கண்ணன் என்று அவன் இங்கே இருக்கானா அங்கே இருக்கானா இப்படி இருப்பானா அப்படி இருப்பானான்னு கேட்ட உடனே இல்லை எங்கே இருக்கா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்றதாக அதை டக்குன்னு அந்த பெருமாள் அதிலிருந்து வெளியில் வந்தாரோ இல்லையோ. அதனால் அந்த அவதாரத்திற்கு ஒரு வைலட்சண்யம், அந்த அவதாரத்திற்கு ஒரு விசேஷமானது காண்பிக்கப்படுகிறது என்று இதனை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான நிருசிம்மனிடத்தில் அச்சஞ்சலமானது ஒரு பக்தி பூண்டவன் கம்பன். இந்த நிருசிம்ம பக்தி, ராம பக்தி என்பது கம்பனுக்கு வருவதற்கு யார் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கேட்டால் சுவாமி நம்மாழ்வார். ஆகையால் தான் இங்கே கேசவய்யங்கார் சுவாமி, அட்வொகேட் கேசவய்யங்கார் சுவாமி, அவர் கம்பனின் மிகச்சிறந்த பண்புகளை எல்லாம் தொகுத்து நமக்கு பல புத்தகங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். அதே போல் இந்த திருவல்லிக்கேணி என்பது தமிழ் வளர்த்த திருவல்லிக்கேணி தமிழ் சங்கம் என்று பல ஆண்டுகள் இங்கே தமிழ் துறையில் பல அற்புதமான அரிய அரும் பெரும் பொக்கிஷங்களான இலக்கிய நயங்களுடைய புத்தகங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன, வெளியிடப்பட்டிருக்கின்றன. அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு என்ன எடுத்தோன்னா, இப்போ இருக்கிற ஒரு ஜென்சி சொல்லணும் இல்லையா, ஒரு இலக்கியத்தில் இன்ட்ரெஸ்ட் போயிடுது. இலக்கியங்களில் சுவையே இல்லை, அதை ரசிக்கிற ஒரு மூடே போயிடுது. இப்போ ஏஐ டெக்னாலஜி தாண்டி போய் நம்ம என்ன ஏஐ ஏஜென்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ முதல்ல ஃபேஸ்புக் பார்க்க ஆரம்பித்தோம், இப்போ என்ன எடுத்து மோல்டு புக் வந்துருத்தி பார்த்தது. அது அடுத்த லெவலுக்கு நம்மளை தூக்கின்னு போயிடுது. அது எல்லாமே நமக்கு மைண்டு கரெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ பந்தல்குடி திருமலை ஐயங்கார், கேசவையங்கார், இது முதலான பெரியோர்கள் மிகச்சிறந்ததான இலக்கிய படைப்புகளை அங்கே நமக்கு காண்பித்திருக்கிறார்கள். அதில் கம்பநாட்டாழ்வானை குறித்த பல செய்திகள் நமக்கு காண்பிக்கப்படுகின்றன. அதில் முக்கியமான 2 விஷயம் என்ன,
நம்மாழ்வார் ஈவன்தோ அவருக்கு கிருஷ்ண திருஷ்டா தத்துவம் என்பதாக நம்மாழ்வாருக்கு பெயர். பராசர பட்டர் அப்படிதான் காண்பிக்கிறார். கிருஷ்ண திருஷ்டா தத்துவம், கண்ணனிடத்தில் கொண்ட ஆறாத காதலே வடிவெடுத்து வந்தவர் சுவாமி நம்மாழ்வார். எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே அப்படின்னா 6 மாதம் கோமால படுத்துட்டு மறுபடியும் விட்டு எடுத்த ஆரம்பி அப்படின்னு கேட்டால் மறுபடியும் எத்திரம் உரலினோ ஐயோ பெருமாள் கிருஷ்ணன் இவ்வளோ சௌலபியமான துபுக்குன்னு விழுந்துருவார். அது பார்த்தார் உடனே மதுரகவி ஆழ்வார், ஐயோ இவர் இப்படியே துபுக்குன்னு விழுந்துட்டு இருக்காருன்னு எளிவரும் இயல்பின்னு அடுத்த பாசுரத்தை ஆரம்பித்தார் என்று வேடிக்கையாக பெரியவர்கள் சொல்வது உண்டு. ஆனால் அந்த நம்மாழ்வார் 2 ஸ்டாண்டர்ட் காமிச்சார். என்னென்ன? மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகமென்னும் இராப்பகலின்றியே என்பதாக ஒரு பாசுரம். ஆகம் சேர் நரசிங்கமதாகி ஒரு ஆகம் வள்ளுகிறாள் பிறந்தானுகிரை மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகமென்னும் இராப்பகலின்றியே என்று நம்மாழ்வாருடைய ஒரு பாசுரம். அதே போன்று ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி என்பதாகவும் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி என்று நம்மாழ்வார் பாடியிருக்கிறார். இது எல்லாம் யாருடைய விஷயமான பாடல்கள் என்று பார்த்தோம் என்றால் நரசிம்மன் விஷயமான பாடல்கள். நரசிம்மன் நான் வைகுண்டத்திற்கு சென்றாலும் வைகுண்ட கண்டீரவகா என்பதாக அந்த வைகுண்ட க்ஷேத்திரத்திலையும் எம்பெருமான் நரசிம்மனைத்தான் சேவிக்க வேண்டும் என்று நம்மாழ்வாருடைய ஆசை. மற்றும் ஒன்று நம்மாழ்வார்கிட்ட போய் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு என்டோமெண்ட் லெக்சர் இருக்குது சுவாமி, நீங்கள் பேச வாங்க அப்படின்னு நம்ம தயாநிதி சுவாமி போய் அப்ரோச் பண்ணினார்னா, இப்போ நம்மாழ்வார் வந்தால் என்ன சப்ஜெக்ட் பேசுவார்? கிருஷ்ணாவதார லீலைகள், கண்ணன் வெண்ணெய் உண்ட லீலைகள், வெண்ணெய் தொடு உண்ட கல்வா, இப்படித்தானே சப்ஜெக்ட் மேட்டர் நம்மாழ்வார் பேசணும். ஆனால் நம்மாழ்வார் இங்கே லெக்சருக்கு என்டோமெண்ட் லெக்சருக்கு அவர் கொடுத்த தலைப்பு என்ன? ராமாயணம் அப்படின்ட்டு. என்ன சுவாமி நீர் கிருஷ்ணனை பற்றி ரொம்ப அழகாக பேசக்கூடியவர், அதனால தானே உங்களை கூப்பிட்டு கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ. நம்மாழ்வார் நீ உனக்கு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒரு கேரக்டரைசேஷன் ஒருத்தனுக்கு ஃபிக்ஸ் ஆகணும், ஒருத்தனுடைய வாழ்வியலை நன்கு பயின்று அதை தெளிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு கேட்டால் ராமரின் சரித்திரத்தை பயில்வது தானே தவிர்த்து வேற எதை படித்தாலும் பிரயோஜனம் இல்லை என்று ஒரு பக்கம் நரசிம்மனை நான் வைகுண்டத்தில் சென்று சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நம்மாழ்வார், மறுபக்கம் இங்கே இருக்கும் வரையிலும் ராகவ சிம்மனுடைய கதையை தான் பரிபூர்ணமாக அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அந்த நம்மாழ்வாருடைய பரமபக்தனான நம்முடைய கவி சக்கரவர்த்தி அவர்கள் இப்போ கவிதை எழுதணும்னா கவிதை எழுத தெரியணும்னு அவசியம் இல்லை. நான் பல இடத்துல உபன்யாசம் சொல்லியிருக்கேன். இப்போல்லாம் கவிதை எழுதுறதுக்கு கவிதை எழுத தெரியணும் அவசியம் இல்லை. என்னென்னா பேரை மட்டும் புனை பேர் வச்சுட்டா போகிறோம். அவர் ஒரு பெரிய கவிஞர் உருவெடுத்துருவார். இன்னொன்று ஒரு சென்டென்ஸை 2 தடவை சொன்னால், ஒரு சென்டென்ஸை 2 தடவை சொன்னால், ஒரு சென்டென்ஸை 2 முறை சொன்னால் இதான் கவிதை. இப்போ இப்படி எழுதிட்டா இதோட கவிதை ஒத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கா இப்போ எல்லாரும் பேசுறது. ஆஹா சுவாமி அழகாக கவிதை எழுதினார் மாதிரி எடுத்து. அதுபோல் அவருக்கு என்ன ஒரிஜினல் பெயர் யார் கண்டார், அவர் எங்கே எப்படி பிறந்தார் யார் கண்டார். ஆனால் அவருடைய திருநாமம் கம்பன். ஏன்னா கம்பத்திலிருந்து பிறந்த நிருசிம்மரிடத்தில் அச்சஞ்சலமான பக்தி பூண்டு ஒழுகிய காரணத்தினால் என்றோ அவருக்கு கம்பன் என்னும் திருநாமம் உண்டாயிற்று. இப்போ கூட ஆந்திர தேசத்தில் உண்டு, தமிழ்நாட்டிலே உண்டு. தமிழ்நாட்டில் கம்பம் என்பதாகவே ஒரு ஊர் இருக்கு, கம்பம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆந்திராலேயே கம்பம்னு இருக்கு. அந்த 2 இடமும் நிருசிம்ம க்ஷேத்திரம். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆந்திராவில் அந்த மட்டப்பள்ளி வாடப்பள்ளி பக்கத்தில் கம்பம்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர் நிருசிம்ம க்ஷேத்திரம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்பம் அப்படின்றதான ஊர், அதுதான் நிருசிம்ம க்ஷேத்திரம். ஆகையால் தான் 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாயிருந்த பாசுரத்திற்கு பெரியோர்கள் திருப்பாவையில் வியாக்கியானம் படித்த கப்பம்ன்றத கம்பம்னு வச்சுட்டு 2 அர்த்தம் பண்ணுறான். கம்பம்னு சொன்னால் நடுக்கம்னு ஒரு அர்த்தம் உண்டு, கப்பம்னாலும் அதான் அர்த்தம். கப்பத்தினுடையதான அர்த்தம் என்ன? கம்பம். கம்பம்னா நடுக்கம். தேவர்களுக்கு ஏற்பட்ட கலக்கத்தை நடுக்கத்தை போக்கிடவன் அப்படின்னு அர்த்தம் உண்டு. அடுத்தது கப்பம்னா கம்பம், கம்பம்னா பில்லர் தூண், அந்த தூணை தவிர்த்த கலி அப்படின்னு அர்த்தம். உடனே அந்த தூணை அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என்று அந்த தூணை பிளந்து கொண்டு எம்பெருமான் வெளியில் வந்தான். அந்த தூணை தவிர்த்து பெருமாள் வெளியில் வந்தான். அப்போ கம்பம் தவிர்த்தவன் அதுலேருந்து வெளில வந்தான். சுவாமி தேசிகன் எடுத்தார். இரண்யகசிபுவினுடைய வீட்டில் இருந்த ஒரு கம்பம் நிருசிம்மனை பிரசவித்து விட்டது, மற்ற எல்லா கம்பங்களும் நிருசிம்மனுக்கு பிரசவத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா யாகாசித் சகசா மகாசுர கிரகஸ்தூனா பிதாமகி அபூத்
திரைலோக்கியமேது அகிலம் நரசிம்ம கர்ப்பம் 2 இடத்துல காண்பித்தார். ஒன்று தசாவதார ஸ்தோத்திரம், மற்றொன்று வரதராஜ பஞ்சாசம். பிரம்மா வீட்டில் இருந்த அந்த கம்பம் மட்டும், இரண்டகசிபு வீட்டில் இருந்த அந்த கம்பம் மட்டும் பிரம்மாவுக்கு பாட்டியாச்சு. மற்றபடி மற்ற கம்பங்கள் எல்லாம் வயத்தை தடவின உட்கார்ந்துட்டு இருக்கு. எப்போ டெலிவரி ஆக போகிறது தெரியலையே என்று சொன்னார். அப்போ கம்பம் தவிர்க்கும்னு அர்த்தம், அந்த ஒரு தூணை தவிர்த்தவன் என்பதாக அர்த்தம். இப்படி பலமுறை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் கம்பன் என்பது அற்புதமாக நிருசிம்மனுக்கு ஒரு திருநாமம். ஆகையால் தான் ஸ்ரீலஸ்ரீ முருகதாசன், அவெல்லாம் பெரிய தமிழ் அறிஞர்கள். அந்த காலத்தில் சமயத்தை கடந்து தமிழை வளர்த்த அறிஞர் பெருமக்கள் பலர் உண்டு. சமயத்தை தாண்டி அவர்கள், அந்த ஸ்ரீலஸ்ரீ முருகதாசர் என்பவர் ஒரு பாவில் கம்பனுடைய பெருமையை போற்றுகிறார். கண்ணன் பிறப்பும் பின்னாளில் துலங்கிற்று. கண்ணன் பிறப்பும், அது கண்ணன்னா கண்ணனா இல்லை கர்ணனா, வாட் எவர் இட் மே பி வச்சுக்குவோம். 2 பேருமே அவருடைய டாப் சீக்ரெட். அப்புறம் தெரிஞ்சு போச்சு. ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர்ந்தான். இவன் ராதேயன். கடைசியில் குந்தி மூலமாக அவனுக்கு தன்னுடைய பிறப்பினுடைய ரகசியம் தெரிஞ்சு போச்சு. கண்ணன் பிறப்பும் பின்னாளில் துலங்கிற்று, கம்பன் பிறப்பு இன்னமும் தெரிந்தார்கள் இல்லை, முக்காலும் இது மீமையே. ஐயா, நீங்கள் எத்தனை பேர் ஆராய்ச்சி பண்ணினாலும், நாங்கள்லாம் ரிசர்ச் பண்ணச்சேன், பிஹெச்டிலாம் பண்ணச்சேன், பின்னாடி 4 பேருக்கு கைட் பண்ணச்சேன். எங்களுக்கு அடிப்படையாக ஒன்று உண்டு. இதே இந்த டிபார்ட்மெண்ட்டில் அடியன் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கேன், ஃபேக்கல்ட்டியாக இருந்திருக்கேன். நான் ஒரு 5 வருஷம் அடியன் பார்ட் டைம் லெக்சராகவே இங்கே இருந்திருக்கேன். எங்களுக்கு அதுக்கப்புறம் ரிசர்ச்லாம் பண்ணுவோம். அந்த ரிசர்ச் பண்ணும்பொழுது எங்கள் கைடெலாம் முதல்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதான் பாலபாடம். என்னென்ன, இதுதான் ஆணித்தரமாக நம்ம எழுதக்கூடாது. ஏன்னா அதில் பெரிய சர்ச்சை வரும். என்று சொல்லப்படுகிறதுன்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்குவோம், பிரச்சனையே இல்லை. இட் இஸ் செட் டு பி, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை இது. என்று சொல்லுகிறார். யார் சொன்னா? யாரோ சொன்னா. இப்போ நாம் யாரோ சொன்னான்னு கேள்வி கேட்குற மாதிரி, யார் சொன்னா? யாரோ சொன்னா. என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை நாம் சொல்லிட்டோம்னா தட்ஸ் எனஃப். தேர் இஸ் த மேட்டர். ஆகையால் கம்பன் இங்கே பிறந்தாரா, அங்கே பிறந்தாரா, இப்படி இருந்தாரா, அப்பா யாரோ, அப்பா பெரியப்பா யாரோ, சித்தப்பா யாரு தெரியாதுப்பான்ட்டார். கம்பன் பிறப்பு இன்னமும் தெரிந்தார்கள் இல்லை, முக்காலும் இது மெய்மையே. இது நான் இப்போ எழுதிவிட்டேன், இந்த செய்யுள்ள எழுதிட்டேன், இதோட நாளைக்கு ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி இல்லை இதுதான் கம்பனுடையதான பிறப்பின் ரகசியம்னு சொன்னாலும் அதெல்லாம் இட் இஸ் செட் டு பி அர்த்தம். என்று சொல்லப்படுகிறதுன்னு அர்த்தம். அதை தீர்மானித்து சொல்லும் வல்லமை யாருக்கு இருக்கு? அது கிடையவே கிடையாது. மற்றொன்று உண்டு. அவருக்கு மகாவித்வான் கேசவையங்கார் சுவாமி இப்போ இருக்க, அதாவது நம்முடைய ராம ஜென்மபூமிக்காக மிகச்சிறந்த வகையில் வாதிட்டு நமக்கு இந்த ராம ஜென்மபூமியை பெற்று தந்த வள்ளல் பெருமகனார் பராசரன், திரு பராசரன், முன்னாள் அட்டார்னி ஜெனரல். அவருடைய திருத்தகப்பனார் கேசவையங்கார் சுவாமின்னு பேர். அவெல்லாம் அந்த காலத்தில் பெரிய பெரிய பண்டிதாளாக இருந்திருக்கார். அந்த கேசவையங்கார் சுவாமி மிகச்சிறந்த தமிழ் அறிஞர். வகுளமாலை என்பதான ஒரு மாத பத்திரிகை நடத்தி வந்திருக்கிறார். பாதுகாசகஸ்திரம், சுவாமிநேசனுடைய பாதுகாசகஸ்திரத்தை செய்யுள் வடிவில் 1008 பாக்களாக தொகுத்திருக்கிறார். இது அவர் ஆற்றிய தமிழ் பணிகளில் பல. வள்ளுவர் உள்ளம் என்பதான ஒரு நூலை ஏற்றிருக்கிறார். அடியவருக்கு மிக அருள் என்பதான ஒரு நூல். இதெல்லாம் அழகிய தமிழ். அந்த தமிழை படிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்போ தமிழை ஃப்ளூயண்ட்டாக நம்ம படிக்கிறோம்னு சொன்னால் இங்கிலீஷ் டை படித்து படிக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனை தமிழ் ஈஸியாக படிக்கிறான்னா அவன் என்ன பண்ணுவான்? இங்கிலீஷ் டை படித்து தமிழை படிக்கிறான்னு அர்த்தம். தமிழ் ஸ்கிரிப்டாக வளர தமிழை படிக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஜெனரேஷன் இருந்துட்டு. அவர் பியூட்டிஃபுல்லான ஒரு புஸ்தகம். அது மேலே ஒன்று இருக்குது. எங்கள் வாத்தியார், எங்களுக்கு நம்ம தயாரிதி சுவாமி எல்லாருக்கும் வாத்தியார், எங்கள் ஸ்ரீவத் சாங்காச்சாரிய சுவாமி மகான். அவர் அந்த காலத்தில் சததூஷணி புஸ்தகம் எழுதியிருக்கார், போட்டிருக்கார். சுவாமிநேசனுடைய சததூஷணி புஸ்தகத்தை விசிஷ்டாத்வைத பிரச்சாரணி சபா மூலமாக ஸ்ரீவத் சாங்காச்சாரிய சுவாமி பப்ளிஷ் பண்ணிருக்கார். அந்த விசிஷ்டாத்வைத பிரச்சாரணி சபாவில் போட்ட சததூஷணிக்கு கேசவையங்கார் சுவாமி ஒரு ஃபோர்வர்டு எழுதியிருக்கார். 45 பக்கம் இங்கிலீஷில் அபவுட் சததூஷணி. எதுக்காக சொல்கிறேன்? வெறும் தமிழ் மட்டும் இல்லை, வெறும் தமிழறிஞர் மட்டும் இல்லை, மிகச்சிறந்த சம்ஸ்கிருத அறிஞர். அதனால்தான் 41வது பட்டம் ஸ்ரீமன் அழகேசங்கர், காரக்குறிச்சி சின்ன ஐசங்கர், ஸ்ரீமன் ஜடகோப ஸ்ரீ லக்ஷ்மி சுமரகோபி திருமாலிசங்கன், அந்த அழகேசங்கருடைய சதாபிஷேக மலர் சாவனீர் கமாமரேஷன் வால்யூம், அதுக்கு எடிட்டராக இருந்தவா வாழலாம். அவ்வளோ பெரிய வாழலாம். நல்ல சதஸ்ர விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சவா. அல்ல எடுத்தேன் கவித்தன்னு சொல்லிட மாட்டான். முழுக்க முழுக்க தமிழ்லையும் சம்ஸ்கிருதத்திலையும் பூரணமாக ஈடுபட்டு ஆராய்ச்சிகளை செய்து அதனுடைய பரிபூர்ணமான பாண்டித்யம் பெற்றவர்கள் அவர்கள். ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன எடுத்தனா, நமக்கு நம்முடையதான இலக்கிய அறிஞர்களை பற்றி நமக்கு தெரியல, மற்றவர்கள் சொல்கிறது நமக்கு புரியல. ஒட்டுமொத்தமாக நாம் என்ன பண்ணிட்டோம்? இலக்கியத்தை விட்டு வெளியில் வந்துட்டோம். நம்ம இன்றைக்கி கம்பராமாயணத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டால், இப்போ இன்றைக்கி இருக்கார் ஏவி கோபாலாச்சார சுவாமி. சமீபத்தில் அற்புதமான ஒரு புஸ்தகத்தை அவர் வெளியிட்டார். திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்களில்
கம்பனுடையதான பாசுரங்கள். இது ரெண்டுத்துக்கும் எதனுடைய ஷேடோ? கம்பனுடையதான பாசுரங்கள். திருமங்கையாருடைய பாசுரத்துடைய ஷேடோ எப்படி இருக்குது? திருவள்ளிக்கேணி தமிழ்ச்சங்கத்தினுடையதான வெளியீடு அது கம்பனுடையதான பெருமையை பேசக்கூடிய இடத்துல திருவாய்மொழியிலேருந்து எங்கெங்க கம்பன் கோட் பண்ணியிருக்கார் அப்படின்றதாக சொல்கிறேன். வெறும் ஷடகோபரந்தாரியை கம்பன் பாடினதுனால மட்டும் கம்பனுக்கு நம்மாழ்வாரிடத்தில் பிரீத்தி என்பதாக பிரதிபத்தி என்பதாக நம்ம நினைக்க வேண்டாம். பல ஆழ்வார்களுடையதான பாசுரம். ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்குவோம். ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் சொன்னான் என்னன்னா, மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை எங்கே போத கண்டீரே மேலாய் பறந்தவியில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலா பின் கீழ் வருவானே விருந்தாவனத்தே கண்டோமேன்னு நெஜக்கலப்பு இல்லாமல் பொய் சொல்கிற பிள்ளையை எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு. செல்ஃபோன் வச்சுருக்கிறேன் இல்லாத இதுதான் சார். இப்போ செல்ஃபோன் வச்சுருக்கேன், அதில் டுபாக்கு வருது. மொத்த பேர் முடிக்க தான் இருக்கும். வந்துகிட்டே இருக்கேன் சார், டிராஃபிக் ஜாம் அப்படின்றோம். வீட்டிலே தான் உட்காந்துருப்போம் கொட்டாப்பள்ளி மாதிரி. அல்ல ஏலா பொய்கள் உரைப்பானே நெஜக்கலப்பு இல்லாமல் அழகாக பொய் சொல்லக்கூடிய பிள்ளை எங்கன்னா விருந்தாவனத்தில் இருக்கான். இன்னொரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கா? இருக்கிறார். மேலாய் பறந்தவியில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலா பின் கீழ் வருவானே. அந்த கிருஷ்ணன் பிருந்தாவனத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அவனுடைய திருமேனியில் வெயில் படாமல் அவன் தலைக்கு மேலே கருடன் தன்னுடைய இறக்கைகளை விரித்து கொண்டு பரப்பதை பார்க்கலாம் என்று ஆண்டாள் கிருஷ்ணனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்தான், ஒரு மார்க் கொடுத்தான். அப்படியே கம்பன் இடத்துல மயில் முதல் பறவையெல்லாம் மணி நிறத்து இவர்கள் மேனி. பெருமாளும் இளைய பெருமாளும் கிஷ்கிந்தைக்குள்ளே அந்த ரிஷபக பருவத்துக்குள்ளே நுழையக்கூடிய காட்சியை, பம்பா நதி கரையில் அவர்கள் நுழையக்கூடிய காட்சியை வர்ணிக்கும் பொழுது கம்பன் பேசினான். ராமனுடைய மேகஷாவளமான திருமேனியை பார்த்த மாத்திரத்தில் மயில் முதலான பறவைகள் எல்லாம் மகிழ்ந்து அவன் திருவேணியில் வெயில் படாதபடி தங்களில் தோகைகளை விரித்து நிழல் கொடுத்தன என்று வர்ணித்தான். இது ஆழ்வார்களுடைய திவ்யா, இது ஒரு எக்ஸாம்பிள் தான், நட்சத்திரம் சொல்லுது. ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்தில் பூரணமான ஆழங்கால் பட்டு அதன் அனுபவ பரிவாகம். எனவே தான் நம்முடைய பெரியோர்கள் கம்பநாட்டாழ்வான், கம்பநாட்டா எப்படி கூரத்தாழ்வான்னு சொல்கிறோமோ, எப்படி விபீஷண ஆழ்வான்னு சொல்கிறோமோ, எப்படி சக்கரத்தாழ்வான்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி கம்பநாட்டாழ்வான், எங்கள் ஆழ்வான், மிளகாழ்வான், தெற்காழ்வான், கோளரி ஆழ்வான்னு சொல்கிற மாதிரி இவருக்கு ஒரு திருநாமத்தை இட்டார்கள், கம்பநாட்டாழ்வான். இன்னும் ஒரு படி மேலே போனோம்னா ஆழ்வார் திருநகரியில் சாற்றுப்பாசுரங்களில் கம்பநாட்டாழ்வானுடைய பாசுரங்களை கொண்டு சாற்றுமுறை செய்யப்பட்டதற்கு சான்றுகளும் உண்டு என்பதாக பெரியோர்கள் காண்பிக்கிறார். இப்போ அந்த வழக்கம் இருக்கா இல்லையா அப்படின்றத ஐடென்டிஃபைண்ட் அவுட் பண்ண உண்டா? இப்போ அதுதான் இன்றைக்கும் உண்டு. கம்பராமாயணத்தை வைத்து, கம்பனுடைய பாடல்களை வைத்து, ஷடகோபரந்தாதியை வைத்து கொண்டு அவர்கள் அதை சாற்றுமுறை செய்வது என்பது ஒரு வழக்கத்தில் இருக்கிறது. ஆகையால் கம்பன் என்பவர் முழுக்க முழுக்க வைஷ்ணவர்களாகிய நாம் அனைவரும் பெருமிதமாக நெஞ்சை நிமிர்த்து கொண்டு பெருமைப்பட வேண்டிய ஒரு மாபெரும் கவி சக்கரவர்த்தி. தேரெழுந்தூர் என்னும் திவிதேசத்தில் போனோன்னா கம்பனுக்கு அற்புதமானது ஒரு சிலாரூபமே இருக்குது. பெருமாளுடைய அனுகிரகம் அவருக்கு இருக்குது. இங்கே பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, திருவெண்ணெய்நல்லூர் என்பதால் ஒரு அற்புதமான ஊர். அது அந்த ஊரில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. எதில் பெருமாள் சந்திக்கிறாரு, கருடனே இருக்க மாட்டார். சாண்டிலின்னு ஒரு மகரிஷா, பெரிய தபஸ்வியர். அந்த ஊரை சேர்ந்த அத்தனை பேரும் நல்ல சாமசாக்கரிகள். அவர் சாண்டில்ய கோத்திரமாக வாழலாம். அந்த மகரிஷி தவம் செய்து சித்தி பெற்ற இடம். அங்கே இருந்த சடையப்ப வள்ளல், திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல், அவர் கம்பனை ஆதரித்தார் என்பதனால்தான் கம்பராமாயணத்துடைய பெருமை நமக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளவு பெருமைகள் கம்பனுக்கு உண்டு என்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ராமாயணம், ராமாயணம்ன்றது என்ன? சுவாமி தேசிகன் சாதித்தார். ராமாயணம்ன்றது எப்பேற்பட்டதான ஒரு விசேஷம், அதை அனுசரிக்கணும். அடுத்த சப்ஜெக்ட் கூட இருக்கு. சுவாமி தேசிகன் எங்கெல்லாம் கம்பனை அடியொற்றி பாடுகிறார் என்று. சுவாமி தேசிகன் எங்கெல்லாம் கம்பனை அடியொற்றி பாடு, இதெல்லாம் அடியார் பெரிய ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காங்க, அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். ஆனால் நல்ல சொற்பொழிவுகளை, நல்ல விஷயங்களை கேட்பதற்கு உரியதான ஆடியன்ஸ் இல்லை அப்படின்றதுனாலேயே பல சப்ஜெக்டுகளை வெளில விடுறதே கிடையாது. தேவையில்லாத விட்டுவிட்டு நாம் என்னத்துக்கு வேஸ்ட் பண்ணணுன்றதால விட்டுட்டோம். சுவாமி தேசிகன் எங்கெங்கே எடுத்திருக்கார், அது ஷேடோ, அது ஒரு ரசனை, அது ஒரு இலக்கிய நயத்தை ரசிப்பது. கம்பனை வச்சுருந்தா தேசிகன் பாடினாரா உடனே கம்பு சுற்ற ஆரம்பிச்சிருவான். ஆனால் இது என்னுடைய அனுபவம், ஏற்றுட்டா ஏற்றுக்கோங்க, வாண்டானா போங்க, எனக்கு என்ன வந்தது. ஆனால் இட் இஸ் செட் டு பி, அதுதான் எங்களுக்கு ஈஸியாக ஒரு வழி இருக்கோ இல்லையோ. அதனால் இவன் எப்பேற்பட்டவன். அதனால்தான் ஒரு கம்பனை பற்றி பேசும் பொழுது ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது. புரா சூத்ரைர் வியாசா ஸ்ருதிசத சிரோரர்த்தம் கிரதித்தவான்
விவப்ரே தட்சிணாவியம் வகுடதரதா மேத்தியச புனः உபாவேதோ கிரந்தோ கடயிதுமலம் யுக்தி விரசோ புனர்ஜக்ஞே ராமாவரஜ சப்ரம்ம இது புனர்ஜக்ஞே ராமாவரஜ இது சப்ரம்ம முகுரஹா என்று இது பகவத் விஷய வியாக்கியானத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்லோகம். இது இதெல்லாம் பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்கு விடுவர் என்பதான அந்த சூர்ணிகையினுடைய அர்த்தத்தை காண்பிக்கக்கூடிய வார்த்தை இது. புறா சூத்திரைர் வியாசகா ஸ்ருதி சத சிரோரர்த்தம் கற்பித்தவான். ஒரு கால விசேஷத்தில் வேதவியாசர் வேதாந்தத்தினுடைய அர்த்த விசேஷங்களை பிரம்மசூத்திரமாக காண்பித்தார். ஆனால் அந்த பிரம்மசூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்யாசா என்பதாக ஆரம்பித்து அந்த பிரம்மசூத்திர கடைசியில் என்ன எடுத்து அனாவிருத்தி சப்தாத் என்பது வரையும் தான் எடுத்து நமக்கா சூத்திரத்தை பார்த்தாலே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரே சம்ஸ்கிருதமாக இருக்குது சார், எங்களுக்கு சான்ஸ்கிரிட் வரல அப்படின்றதாக சொல்லிட்டு இருக்கோம். உடனே அவர் பார்த்தார், சரி இவாளுக்கெல்லாம் அழகாக தமிழில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு புனர்ஜக்ஞே அவரே என்ன பண்ணிட்டார், விவப்ரே தட்சிணாவியம் வகுள தரதா மேத்தியச புனஹா. அதே வேதவியாசர் மறுபடியும் சுவாமி நம்மாழ்வாராக திருவவதரித்து வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி பாடி நிற்கப்பாடி உள் நிற்கப்பாடி நெஞ்சினுள் நிற்கப்பாடி என் நெஞ்சினுள் நிற்கப்பாடி வேதத்தின் உட்பொருள் நெஞ்சினுள் நிற்கப்பாடி வேதியர் வேதத்தின் உட்பொருள் என் நெஞ்சினுள் நிற்கப்பாடி மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் என் நெஞ்சினுள் நிற்கப்பாடி காண்பித்தார் மதுரகவி ஆழ்வார். புறா சூத்திரைர் வியாசகா ஸ்ருதி சத சிரோரர்த்தம் கர்த்தித்தவான் விவப்ரே தட்சிணாவியம். நீங்கள் லேட் பண்ணினா நான் போயிட்டே இருப்பேன். விவப்ரே தட்சிணாவியம் வகுள தரதா மேத்தியச புனஹா. அவரே டக்குன்னு பண்ண நம்மாழ்வார் அவதாரம் பண்ணார். இப்போது 2 கட்சி ஆயிடுச்சு, பெரிய ப்ராப்ளம். இதே இடத்துல ஒரு சமயம் ஆதிவன் ஷடகோபசுவாமி என்டோமெண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்காக வில்லியவன சிவன் அழகி சிங்கர் எழுந்தெழுதினார். இதே சபையில் இந்த மாதிரி இந்த டயஸ் தான் வில்லியவன சிவன் அழகி சிங்கர் எழுந்தெழுதினார். ஆதிவன் ஷடகோபசுவாமி என்டோமெண்ட் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கோசரம் எழுந்தெழுதினார். அப்போது அடியான ஒரு ஃபேக்கல்ட்டி, அதாவது பல டைம் இங்கே இருந்துகிட்ருக்கேன். வெங்கடகிருஷ்ணன் சுவாமி அப்போ பேசுகிறது. வெங்கடகிருஷ்ணன் சுவாமி அங்கே ஒரு விஷயம் கோட் பண்ணார். முக்கூரேஷுங்கிற காலத்தில் இருந்து ஒரு விற்த்தாந்தம் கோட் பண்ணார். ஒருத்தர் முக்கூரேஷுங்கிட்ட போய் கேட்டாராம், சுவாமி இந்த தெங்கலன்றா வடகலன்றா வைஷ்ணவத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஐஷிங்கர் தான் இருக்கிறதுலே ரொம்ப சீனியர் மோஸ்ட். இப்போ ஐஷிங்கர் ஒரு தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாரும் சரியாக போயிட்டு போலியோ, இந்த ப்ராப்ளம் சால்வ்டாக. முக்கூரேஷன் சிரிச்சுனே சொன்னாங்க, முட்டாளே உனக்கு விஷயமே புரியல. இப்போ யாரும் தெங்கல வடகலை 2 இருக்குது, அடுத்தது முக்கூரேஷுங்கிற திருமணம் 3ஆக போயிடுமே தவிர்த்து 2 ஒன்றாகாதுன்னு. 2 ஒன்றாகாது, 2 நேரம் 3ஆக போயிடும் அப்படின்னு ஐஷிங்கர் வேடிக்கையாக சாதிச்சார்னு குறிப்பிட்டார். அந்த மாதிரி இப்போது சம்ஸ்கிருதத்தில் சூத்திரங்கள் எழுதினார் வியாசர். இல்லைனா இந்த ஜனங்க சரியாக புரிஞ்சுக்கலைன்றதுக்கோசரம் தமிழில் அற்புதமான பாசுரங்களை இட்டு காண்பித்தார். இப்போ கட்சி 2ஆக பிரிஞ்சு போச்சு. ஒன்று தமிழ், ஒன்று சம்ஸ்கிருதம் பிரிஞ்சு போச்சு. இது 2த்தையும் ஒன்றாக்கணுமே. ஒரு பக்கம் தமிழ் ஆகிடுது, ஒரு பக்கம் சம்ஸ்கிருதம் ஆகிடுது. இது 2த்தையும் மிங்கிள் பண்ணணுமே. பார்த்தார், அதே நம்மாழ்வார் பண்ண புனர்ஜக்ஞே ராமாவரஜ இது சம்பிரம்ம முக்ரஹா உபாவேதோ கிரந்தோ கடயிதுமலம். இது 2த்தையும் சேர்த்து ஒரே புஸ்தகமாக பண்ணணும் என்பதற்காக தான் ஸ்ரீபாஷ்யக்காரர் திருவவதாரம் பண்ணி இவை 2ஐயும் ஒன்றாக சேர்த்தார் என்று ஒரு ஆச்சரியமான ஸ்லோகத்தில் காண்பிக்கிறார்கள். ஆனால் அவர் பந்தல்குடியிலே திருமலையங்கார் சுவாமி அவர் ஒரு படி போய் கம்பனுடைய பெருமையை பேசும் பொழுது ஒரு 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 பாட்டில் காண்பிக்கிறார். கம்பன் என்னும் அக்காலமேக பரன், கம்பன் என்னும் அக்காலமேக பரன் சாட்சாத் நிசும்மன் அர்த்தம். இந்த இடத்துல கம்பன் என்னும் அக்காலமேகப்பரன் நம்பன் மாறனாய் நானிலம் வந்து, அப்பெருமாள் தான் நம்மாழ்வாரா அவதாரம் பண்ணினார். பெருமாளே நம்மாழ்வாரா அவதாரம் பண்ணினார். நம்பன் மாறனாய் நானிலம் வந்து பின் கம்பனாகி அந்த நம்மாழ்வாரே கம்பனானார். ஒருபடி மேலே போய் சொல்றார். கவியினுடையதான் இது எக்ஸாசரேஷன் அப்படின்னு கூடாது. கவியினுடைய ஒரு அனுபவம். எந்த அளவுக்கு கம்பனில் அவர் ஊறி திளைத்திருந்தாரே, ஆனால் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் திருவாய்மொழியும் ஒரு பக்கம் கம்பனுடையதான பாசுரங்களையும் வைத்துக்கொண்டு ஒரு ஒப்பாய்வு செய்திருந்தாரே, ஆனால் அந்த நம்மாழ்வாரே இப்பொழுது கம்பனாய் பிறந்தார் என்று பாடும் அளவிற்கு ஒரு அனுபவம் ஏற்படும், ஒரு பக்தி ஏற்படும். அதுதான் நாம பார்க்கணும். கம்பனாகி கழிபெருந்தேவி சீர் பம்புமா கதை பாடி உயிர்ந்தன் அந்த நம்மாழ்வாரே கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ என்று தான் ஒரு பாசுரத்தில் பாடினதை உறுதி செய்வதற்காகவே மீண்டும் கம்பனாய் அவதரித்து மிக பெரும் ராமாயண பெருங்காவியத்தை பாடினார் என்று வர்ணிக்கிறார்.
ராமாயணம் என்னும் பெரும் காதையை அவர் பாடினார். ஏனென்றால் இவருக்கு அந்த கவி சக்கரவர்த்தி என்பது சாமானியப்பட்டதில்லை. சர்வதந்திர சுதந்திரனா சுவாமி தேசிகன் சர்வதந்திர சுதந்திரம் சொல்கிறோம். அது மாதிரி கவி சக்கரவர்த்தி சுவாமி தேசிகன் சாதிப்பார். வசுதா ஸ்ரோத்ரஜேதஸ்மின் வியாசேஜ ஹிருதய ஸ்திதே அந்நேபி கவையா காமம் பபூஹு அனபத்திரமாக. என்னையா லோகத்தில் எல்லாரும் அவன் கவின்னு பேர் போட்டுக்கிறோம். நம்மெல்லாம் வால்மீகி வியாசரை தவிர்த்து உலகத்தில் கவின்னு சொல்றதுக்கு வேற யாருக்கு யோகியதை இருக்கு? இவன் 2 பேரை தவிர்த்து வேறு யாருக்கும் உலகத்தில் யோகியதை இருக்குது? வேறு யாருக்கும் யோகியதே கிடையாது. ஆனால் உலகத்தில் நாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நாமெல்லாம் பெரிய கவிஞருக்கு இந்த போர்டுலாம் வேறு வச்சுருக்கோம். அந்நேபி கவையாக காமம் பபூஹு அனபத்திரமாக. வெக்கமே இல்லாமல் நம்மளை கவின்னு சொல்லிக்கிறோம். சொல்கிறவர் யார்? கவிதார்க்கிக சிம்மமான சுவாமி தேசிகன். கவி கதக சிம்ம கதிலம் கடோர சுகுமார் கும்ப கம்பீரம்னு மிக்சட் டபுள்ஸ் விளையாடினவர் சுவாமி சொல்கிறார். அவரே அப்படி சொல்லிட்டு இருக்காரு. நாம் இன்னும் ஒழிஞ்சிட்டு இருக்கோம். நான்லாம் எவ்வளோ பெரிய கவிதை எழுதியிருக்க தெரியும். ஒரு ஜோல்னா பையன் ஒன்று மாட்டிட்டு ஒரு புனை பெயர் ஒன்று சொல்லிட்டோம்னா நம்மளாம் கவிஞர்னு பேர் வச்சுக்கிறோம். நம்ம இப்போ ட்ரெண்ட் அப்படி ஆயிடுச்சு. நான் தோஷம் சொல்லலை, உண்மையான கவிஞர்களை நான் இன்றைக்குமே தோஷம் சொல்லலை. பட் இன்றைக்கே அப்படி ஆயிடுச்சு. இவருக்கு அந்த ஒரு ஆழமான அர்த்த விசேஷங்களை காண்பிக்கக்கூடிய திரள் பெற்றவர் இவர் என்பதற்காக சொன்னார். அம்பிலே சிலையை நாட்டி அமரர்க்கு அன்று அமுதமீந்த தம்பிரான் தானும் தமிழிலே தாளை நாட்டி கம்ப நாடுடைய வள்ளல் கவி சக்கரவர்த்தி பார்மேல் நம்பு பாமாலையாலே நரருக்கு இன் அமுதம் ஈந்தான். இது நம்மாழ்வாரை பற்றி சொல்றது உண்டு, வேதவியாசரை பற்றி சொல்றது உண்டு. பாராசரிய வச்சசுதாம் உபனிஷத் துத்தாப்தி மத்யோத்ருதாம் என்பது மறைப்பார்க்கடலை திருநாவின் மந்தரத்தால் கடைந்து என்பதாக உபனிஷத் துக்தாப்தி மத்யோத்ருதாம். உபனிஷத் என்னும் அந்த சமுத்திரத்தின் நடுவில் இருக்கக்கூடிய அமிர்தம், அந்த அமிர்தமானது எடுக்கப்பட்டது. அதுபோல அம்பிலே சிலையை நாட்டி அமரருக்கு அன்று அமுதமீந்த தம்பிரான். அம்புனா இந்த இடத்துல ஜலம், சமுத்திரம். சிலைனா மந்திரமலை. அதை எட்டு அமரருக்கு அன்று அமுதம் ஈந்தவன் யாரு? தம்பிரான், எம்பெருமான். அப்பேற்பட்டதான பெருமாள் தானும் தமிழிலே தாளை நாட்டே கம்பனாருடைய வள்ளல் கவி சக்கரவர்த்தி பார்மேல். அப்படி பெருமாள் அன்னைக்கு அதை கொடுத்து அமரர்களுக்கு அமுதம் இருந்தான். அமரருக்கு கிடைச்சது, நரருக்கு ஒன்றுமே கிடைக்கல. எங்கள் கம்பனாடான் நரருக்கு ராமாயணம் என்னும் அமுதத்தை அளித்திருக்கிறான். ஐயா, எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமான்னு. இததான் சுவாமி தேசிகன் கேட்டார். அமிர்தம் எதில் அபியேத கிம்ன கிரஹ்யேத மாணவைகினர். உனக்கு அமிர்தம் கிடைச்சா வானனை யாரும் சொல்லுவாளா? மனுஷனுக்கு அமிர்தம் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் அமிர்தம் எதில் அபியேத கிம்ன கிரஹ்யேத மாணவைகி. மனுஷனுக்கு அமிர்தம் கிடைச்சா எல்லாம் வானான்னு சொல்கிறாளா சுவாமி என்றதாக சொல்கிறேன். அத்தகைய அற்புதமான அந்த பாசுரங்களினாலே சுவாமி அதை பாடும் பொழுது ஒரு சிறப்பு பாயிரம், கம்பனுடையதான ஷடகோபரந்தாதிக்கே ஒரு சிறப்பு பாயிரம் காண்பிக்கப்படுகிறது. தேவில் சிறந்த திருமார்க்கு தக்க தெய்வ கவிஞன், பாவில் சிறந்த திருவாய்மொழி பகர் பண்டிதனை. இந்த உலகத்தில் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக விளக்கக்கூடியவன் தேவாதி தேவன். திரையந்தை ரேககண்டை சதனுகுணமனும் வியாசமுக்தி விஸ்வ ஸ்ரீமான் நாராயணனோ பதிரகிலதரு முக்திரஹா முக்தபோக்கியா என்பதாக விளங்கக்கூடிய தெய்வத்தின் தெய்வம் யாரு? பெருமாள். அப்ப அந்த தெய்வத்தின் தெய்வத்தை ஒருவன் பாட வேண்டும் என்றால் அப்ப தெய்வத்தை போன்றதான பெருமை பெற்றவனால் மட்டும்தான் அதை பாட முடியுமே தவிர்த்து மற்றவர்களால் பாட முடியாது. தேவில் சிறந்த, தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம், தேவில் சிறந்த திருமார்க்கத்தக்க தெய்வ கவிஞர், அத்திருமாலை பாடும் வல்லமை பெற்றவன், பாவில் சிறந்த திருவாய்மொழி பகர் பண்டிதனே. எது? பாவில் சிறந்த திருவாய்மொழி பகர் பண்டிதனை. நம்மாழ்வார் தான். பராசர பிரபந்தாரபி சத்யா சித்த ரஞ்சக தமைகி என்பதாக பாசுரம். மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதிகின்றதான ஸ்லோகத்திற்கு ஆளவந்தார் எழுதின ஸ்தோத்திரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்திற்கு சுவாமி தேசிகன் அவதாரிக்க. இதுக்கு முன் ஸ்லோகம் என்ன? தத்வேனயஸ்சிரீஸ்வர தத்ஸ்வா போகாபவர்க்க ததுபாய கதீருதாரா என்பது முன் ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் என்ன? மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதிகி என்பதாக நம்மாழ்வாருடைய பெருமை பேசக்கூடிய ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தை சொல்லும்பொழுது தேசிகன் சொன்னார்,
விஷ்ணு புராணம் இருக்குது, பாகவத புராணம் இருக்குது, சிவத்ராமாயணம் இருக்குது. அதெல்லாம் வாசித்தா என்ன ஆகுது, நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, டக்குன்னு அர்த்தம் புரிய மாட்டேங்குது, சம்ஸ்கிருதம் முன்ன பின்ன பதம் மாறுறது. பராசர பிரபந்தாதபி, பராசர சுகசௌனக முதலான மகரிஷிகளுடையதான அவர்களுடைய ஸ்ரீசுக்திகளை காட்டிலும் பிரபந்தாதபி சத்யா சித்தரஞ்சகதமை, அப்படி படிக்கச்சேவே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது, ஆஹ்லாதத்தை கொடுக்கக்கூடியது, மைண்டில் ஒரு அற்புதமான ஒரு அப்படியே ஒரு பாவத்தை கொடுக்கிறது. கங்குலும் பகலும் கண் துயலறியால் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்க சக்கரம் என்று கைகூப்பும் தாமரை கண் என்றே தளரும். அப்படின்னா ஒன்றுமே வேண்டாம்ப்பா, வெறுமை கேட்டாலே எப்படி இருக்கு, வெறுமை கேட்டாலே ஆனந்தமாக இருக்கும் இல்லையோ. இந்த பெருமை யாருக்கு உண்டு? ஏன் அப்படின்னா பைந்தமிழ் பாசுரம். அதுதான் சர்வோபஜீவியமான தண்ணீராய் உமிழுமா போல ரகசியத்திரை சாரத்தில் நம்மாழ்வாரை கொண்டாடும் பொழுது சுவாமி தேசிகன் சொன்னார், மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபஜீவியமான தண்ணீராய் உமிழுமா போலே அப்படின்னார். எல்லாரும் போய் ரீச் அவுட் ஆனப்பா. நாங்கள் சுவாமி சாச்சார் சுவாமி சாச்சார் சுவாமி சாச்சார்னா மீதி இருக்கிறவங்களுக்கு எந்த சுவாமி கிட்ட சாச்சார்னு புரியாது. சர்வோபஜீவியமான தண்ணீராய் போய் உழுமாப்பில் எல்லாரும் அட்டன் பண்ணணும், எல்லாருக்கும் அதை போய் ரீச் ஆகணும், எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணணும். டக்குன்னு ஒரு தீர்த்தம் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டால் ஓப்பன் பண்ணியா ஒரு கிட்லே பாட்டில் கொடுத்தா எப்படி இருக்கும், ஆனந்தமாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கணும். அது ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்தினால மட்டும்தான் முடியும். ஈரச் சொற்கள்னு பேர். குடலின் மலியச் சொன்ன 1010 யாழி திசை வேரத்தியல். அப்படி இருந்தால்தான் அது ரசிக்கும்படியாக இருக்கும். அதனால் பாவில் சிறந்த திருவாய்மொழி பகர் பண்டிதனே, நாவில் சிறந்த அம்மாறற்கு தக்க நாவலவன். அப்பேற்பட்ட எம்பெருமானை பாட வேண்டும் என்றால் நம்மாழ்வாரால் தான் முடியும். எனில் நம்மாழ்வாரை பாட வேண்டும் என்றால் எங்கள் கம்பநாட்டாழ்வாரால் தான் முடியும் என்று சொன்னார். அவரை பாடுறா இவரால் தான் முடியும். நாவில் சிறந்தவன் ஆறற்கு தக்க நன்னாவலன், பூவில் சிறந்த வாழ்வான் கம்பநாட்டு புலமையனே. வேற யார் பாட முடியும்? நம்மாழ்வார் பெருமையை பேசக்கூடியவன் எங்கள் கம்பநாட்டாழ்வான் தான் என்பதினாலே அதற்கு மேலே ஒரு அழகான விஷயத்தை சொன்னார். நன் சடகோபனை பாடினையோ என்று நம்பெருமாள் விஞ்சிய ஆதரத்துடன் கேட்க. அதுதான் வினோத ரசமஞ்சரி. அழகான ஒரு கதை உண்டு. அந்த காலத்தில் ரொம்ப அழகான ஒரு புஸ்தகம் வினோத ரசமஞ்சரின்னு, தமிழ் புலவர்களை குறித்ததான பல கதைகள் அதில் இருக்கு. அது அந்த காலத்து தமிழ் வினோத ரசமஞ்சரினே பேருது. அதில் ஔவையார், திருவள்ளுவர், இடைக்காடர் இவா எல்லாரும் பேசக்கூடியதான ஒரு பேச்சு. ஔவையார் சொல்றார், ஔவையார் விசேஷமாக நம்மாழ்வாருடைய பெருமையை குறித்து ஔவையார் ஒரு பாடல்ல காண்பிக்கிறார். திருவள்ளுவர் ஒரு பாடல்ல காண்பிக்கிறார். குறு முனிவன் முத்தமிழும் என் குரலும் நங்கை சிறுமுனிவன் வாய் மொழியின் செய். இது திருவள்ளுவர் பேச்சு. குறுமுனிவன்னா அகஸ்தியம். ஆக்சுவலி அகஸ்தியர் தான் தொல்காப்பியர் என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கு. ஆனால் எல்லாருக்குமே இப்போ நெத்தியில் இருக்கக்கூடியதான அடையாளத்தை அழிக்கிறது தானே வழி. அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சிறுமுனி குறுமுனிவன், குறுமுனிவன் அர்த்தம் கும்பீசூனு. சுவாமி தேசிகன் பாதுகாசத்தில் கும்பீசூனோ ரசரகபல கிராசின ஸ்வைரபாஷா அந்த ஒரு ஸ்லோகம் போரும் சுவாமி இன்னைக்கு உபன்யாசம் முடிச்சுடலாம். இது உபன்யாசம் இல்லைப்பா, லெக்சர். ஆமாம்ப்பா, அதே தான் நானும் சொல்கிறேன். இது முதல்ல வேதத்தின் முன்செல்க மெய்யுணர்ந்த ஒரு விரிஞ்சன் முதலானோர் என்பதான ஒரு பாசுரத்தை அப்படியே ரெப்ளிகா சுவாமி தேசிகன் பாதுகாசத்தில் காமிச்சிருக்கு. குடமுனிவன் பேர் அகஸ்தியருக்கு. அந்த குடமுனிவன் பண்ணது ஆகஸ்தியமும் அனாதி. ஆகஸ்தியமும் அனாதி. ஆகஸ்தியம்னா அகஸ்தியராலே உபதிஷ்டமான அழகிய தமிழ் பாஷை, பைந்தமிழ் பாசுரம். குறுமுனிவன் முத்தமிழும் என் குரலும். அவர் பாடின இயல் இசை நாடகத்தமிழ் இருக்க அகஸ்தியர் காண்பித்தது. என்னுடைய குரலும் சிறுமுனிவன் வாய்மொழியின் சே. சிறுமுனிவன்னா யாரு? நம்மாழ்வார். வாய்மொழினா திருவாய்மொழி. என்னுடைய திருக்குறளும் அகஸ்தியர் பண்ணியிருக்கக்கூடிய முத்தமிழ் இலக்கணமும் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியின் குழந்தை. சொல்றது யாரு? திருவள்ளுவர். ஆதாரம் எங்க இருக்கு? வினோத ரசமஞ்சரி என்பதான இந்த நூலில் காண்பிக்கப்படுகிறது. உடனே ஔவை பாடுறார். நம்மாழ்வாருடைய பெருமையை ஔவையார் காண்பிக்கிறார். ஐம்பொருளும் நாற்பொருளும் முப்பொருளில் பெய்தமைத்த செம்பொருளை எம்மறைக்கும் ஷேட்பொருளை தன் குருகூர் சேய்மொழி அது என்பர் சிலர் யான் இவ்வுலகின் தாய்மொழி என்பேன் தகைந்து. ஔவையாருடைய ஸ்டேட்மெண்ட்.
ஐம்பொருள் அர்த்த பஞ்சகம், மிக்க இருநிலை மெய்யா உயிர்நிலை தக்க நெறி தடை ஊழ்வினை வாழ்வினை வரிசையா சொல்றோம் இல்லையோ. ஐம்பொருளும் நாற்பொருளும் தர்ம அர்த்த காம மோட்சம் சதுர்வித புருஷார்த்தம். முப்பொருளில் பெய்தமைந்த அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்பதாக முப்பொருளில் பெய்தமைத்த செம்பொருளை, இதெல்லாம் எதில் இருக்கு? அர்த்த பஞ்சகம் இருக்கு திருவாய்மொழியில. சதுர்வித புருஷார்த்தங்கள் திருவாய்மொழியில் இருக்கு. இயலிசை நாடக வடிவு திருவாய்மொழியில் இருக்கு. அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் திருவாய்மொழியில் இருக்கு. எம்மறைக்கும் ஷேட்பொருளை தன் குருகூர் ஷேய் மொழி அது என்பரு சிலர். நம்மாழ்வாருடைய, அதாவது இது வேதத்திற்கு சமமானது என்பதாக சில பேர் சொல்லுவார். நானா அப்படிலாம் கம்பேரே பண்ண மாட்டேன். இதுதான் வேதத்திற்கு ஆரிஜன்னே சொல்லுவேன் நான். ஔவையார் யான் இது தாய்மொழி என்பேன் தகைந்து. கம்பேர் என்னையா கம்பேர் பண்ணுறது? அம்மாவும் பிள்ளையும் கம்பேர் பண்ணுவாடா? அம்மா இல்லைனா பிள்ளை கிடையாது. எங்கள் நம்மாழ்வார் ஸ்ரீ சுத்தி இல்லைனா உங்களுக்கு வேறவே கிடையாது, போயிட்டு வாங்க சொன்னது யாரு? தமிழ்கிழவி ஔவையார் சுவாமி, அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது இடைக்காலர் பாடினார். ஆளாலும் ஒன்று சொல்றீங்க, நான் ஒன்று சொல்கிறேங்க எடுக்கொண்டு. செய்மொழியோ அட இப்படி வச்சுக்கோய, அதை செய்மொழின்னு சொல்லலாமா? சரி, ஒரு சிலர் செய்மொழின்னு சொல்ல போகிறோம். ஓகே ரைட், செய்மொழின்னு சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன். அடுத்தது தாய்மொழியோ, செய்மொழின்னு சொல்லு, குழந்தைன்னு வச்சுக்கோ, இல்லை தாய்மொழின்னு வச்சுக்கோ, வாட் எவர் இட் மேபி. ஆனால் செப்பில் இரண்டும் ஒன்று அவ்வாய் மொழியை யாரும் மறையல்பர். வாய்மொழி போல் ஆய்மொழிகள் சால உளனினும் அம்மொழியில் சாய்மொழி என்பேன் யான் தகைந்து. திருவாய்மொழியைப் போல சிறந்த நூல்கள் நிறைய இருக்குன்னு சில பேர் வேணுன்ட்டு விதண்டாவாதம் பண்ணுவா. இங்க பாரு, நீங்க யார் என்ன சொன்னாலும், எந்த நூல்கள் எத்தனை நூல்கள் வந்து இருந்தாலும், இது எல்லாம் திருவாய்மொழியினுடைய குழந்தைகள். திருவாய்மொழியினால தான் இவற்றிற்கு பெருமைன்னு சொல்லுவனே தவிர்த்து திருவாய்மொழி இல்லைன்னா இந்த வேதமும் கிடையாது, மற்ற இலக்கியங்களும் கிடையாது என்று சொன்னவர் அரும்பெரும் அறிஞரான இடைக்காடர். இப்போ வள்ளுவர் அதை காண்பிக்கிறார், அதே மாதிரி ஔவை பிராட்டி அதை காண்பிக்கிறார், இடைக்காடர் அதை காண்பிக்கிறார். அப்போ இவர் ராமாயணம் எழுதி முடித்த உடனே அதை அரங்கேற்றம் பண்ணுறதுக்காக ரங்கநாதன் கிட்ட போய் நின்றாராம். ரங்கநாதர் கேட்டார், என்ன பண்ணியிருக்கேன்? ராமாயணம் எழுதியிருக்கேன். சந்தோஷம், ராமாயணத்தை என்ன பண்ணியிருக்கேன்? ஆரம்பித்து எழுதார். முதல்ல நம்மாழ்வாரை பாடினியான்னு கேட்டேன். நம் ஷடகோபனை பாடினாயோ என்று பெருமாள் கேட்டான். நம் ஷடகோபனை பாடினாயோன்னா சரி, ஷடகோபரை பற்றி ஒரு பாசுரம் அவ்வளோதானே. நம்மாழ்வார் துதி ராமாயணத்தில் இருக்கு. ராமாயணத்தில் கம்பன் ஷடகோபரை குறித்து பாடின துதிப்பாடல் ஒன்று உண்டு. அந்த பாடலே ரொம்ப சுவாரஸ்யமான பாடல். தருகை நீண்ட தயரதன் தன் இருகை வேழத்திராகவன் தன் கதை திரிகை வேலை தரை மிசை செப்பிட குறுகை நாதன் குறை கடல் காப்பதே. நான் இப்போ ராமாயணம் பாட போறேன். இதை நான் பாடுவதற்கு எனக்கு யாரு காரணம்? கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ என்று எனக்கு வழி காண்பித்த எங்கள் வெற்றி கடகம் அணைந்த சுவாமி நம்மாழ்வாருடைய திருவடிகளே சரணம். யார் கதையை பாட போறேன்? தருகை நீண்ட தயரதன் தன். தருகை நீண்ட தயரதன் ஈந்தே கடந்தான் இறப்போர் கடல் அப்படின்னு கம்பன் பேசுவார். தருகை நீண்ட, கொடுத்துட்டே இருப்பான். அப்படி கொடுக்கறதுனாலே அவனுடைய கை நீண்டு இருக்கான். தரும் கை தருகை, நன்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவன். யாச்சிதோ மோதமானத்தை வாஞ்சினான் அதிகப்பிரதான கேட்டர காட்டிலும் கொடுக்கக்கூடியவன். தீனான் தானேன ராகவஹா சத்யேன லோகான் ஜயதி. தீனான் தானேன ராகவஹா குருன் சுசுரூஷயா தீரஹா தனுஷாயுதி. சாஸ்திரவான் வால்மீகி பேசினார். ஏன்னாருன்னா, வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வால்மீகி என்பான் தீங்களும் கவிகளான தேவரும் பருகச் செய்தான். ஆங்கு அவன் புகழ்ந்த நாட்டை அன்பனும் நரமும் மாந்தி மூங்கையன் பேசலுற்றன் என்ற மொழியிலுற்றேனே. ஐயா, எங்கள் வால்மீகி பகவான் பாடின ராமாயணத்தை எழுதுவதற்கு நான் இப்பொழுது முயற்சிப்பது ஊம உபன்யாசம் பண்ண ஆசைப்படுற மாதிரி இருக்குன்னு கம்பன் வால்மீகி பேசினதை
நான் பேச ஆரம்பிப்பது எப்படி இருக்குது இல்லையா? மூங்கையன் பேசலுற்றான், என்ன மொழிதலுற்றேனே. ஒரு ஊமை உபன்யாசம் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டா எப்படி இருக்கும்? அப்படின்னு கவி சக்கரவர்த்தி, கவிகுல சக்கரவர்த்தியினுடைய பெருமையை போற்றுகிறார். நிறைய பேர் நினச்சிருக்கா வால்மீகி வேஸ்ட்டு, கம்பன் தான். பாருங்க, தமிழை வாழ்த்துறது யாரும் வேணாம் சொல்ல, ஆனால் சம்ஸ்கிருதத்தை விசாரா தமிழை வாழ்த்துறதுன்னு ஒரு முட்டாள்தனமான முடிவில் இருக்கா எல்லாம் பைத்தியங்களும். இதை சொல்ல கம்பனை சொல்ல, வால்மீகி வர்ணித்த அயோத்தியினுடைய செழிப்பை கூட ஆங்கு அவன் புகழ்ந்த நாட்டை காவியத்தை அப்புறம் எடுத்துக்கோங்க. வால்மீகி அயோத்தியினுடைய அழகை வர்ணிச்சிருக்காரே சுவாமி, அதை பேசுறதுக்கே எனக்கு யோகியதை கிடையாதுன்னு கம்பன் சொல்றார். கம்பன் இஸ் ஈக்குவல் டு ஹம்பிள். இப்போ கம்பன் அப்படின்னா உடனே எல்லாரும் கையில் தீச்சட்டியும் வேப்பில் எடுத்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ கம்பன் அவளுக்கு தான் சொந்தன்ற மாதிரி நம்மளாம் ஒன்றுமே இல்லாமல் நம்மளாம் அப்படி தான் இருக்கோம். நம்ம அதுக்கு மேலே பைத்தியம். நமக்கு திருவாய்மொழியிலும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, கம்பராமாயணத்தில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நாமளும் அதை விட்டுட்டோம். இன்னொருத்தர் தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை, நமக்கு அதில் ருச்சி இல்லையே. தருகை நீண்ட தயரதன், அவன் கொடுக்கக்கூடியவன்பா, கொடுத்துட்டே இருக்கான். அதனால தான் ராமனை கொடுத்தான், லோகத்திற்காக கொடுத்தான். தருகை நீண்ட தயரதன் தன் தரும் இருகை வேடத்தில் ராகவன்னர். ராமனுடைய கை எப்படி இருக்கும், ராமன் எப்படி ஏற்பட்டவன்னர், ஒரு கம்பேரிசன். அதான் கவி சக்கரவர்த்தி கம்பன் விட்டு கட்டு தெரியும் கவி பாடுன்னு சொல்லுவான். இருகை நீண்ட, அதாவது இருகை வேடத்தில் ராகவன்னர். ராமன் யாரு? கஜசிம்மகதி வீரோ ஷார்தூல ரிஷபோபமோ சிம்ம விப்ரேக்ஷிதோ வீரோ சிம்மாதிபல விக்ரமோ. ஒரு இடத்துல சிங்கமா வர்ணிக்கிறார், ஒரு இடத்துல யானையை போல வர்ணிக்கிறார், ஒரு இடத்துல யானையை போல வர்ணிக்கிறார். கஜம் வா வீக்ஷ சிம்மம் வா, அந்த யானையை மாதிரி இருக்கான். ஏன்பா சாதாரண யானையும் ராமனையும் ஒரே மாதிரி பேசிட்டேன்னார். காண்பித்தார் கம்பன். என்னன்னார்? இரு கைவேழம். பாரு, அந்த யானைக்கும் இந்த யானைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஆழ்வார் பேசுவார், என்னானாய் என்னானாய் அப்படின்னு திருநெடுந்தாட்டகத்தில். தெற்கு திக்கில் ஒரு யானை, வடக்கு திக்கில் ஒரு யானை, மேற்கு திக்கில் ஒரு யானை, கிழக்கு திக்கில் ஒரு யானை, ஒவ்வொரு திவிநேசத்தை பெருமானை ஆழ்வார் யானை என்று மங்களாசாசனம் செய்கிறார் என்று வியாக்கியாதாக்கள் சொல்லி போடுவது உண்டு. அதுபோல இப்போ பெருமாளே யாரு? யானை. அந்த யானையினர் இரு கைவேழம்னர். அந்த யானைக்கு ஒரு துதிக்கை தான். எங்க ராமனுக்கு ஆஜானு பாகு மரவிந்ததடாயதாட்சம். இரு கை வேழம், தருகை கொண்ட ராம தசரதன் பெற்றவன் இருகை வேழம் என்று வர்ணித்தான். எதுகை போதையோட ரசிக்கிறாங்க. தருகை நீண்ட தசரதன் பெற்ற அந்த குழந்தை பெயர்பட்டவன் இருகை வேழத்திராகவன் தன் கதை. ராமனுடைய கதையை பேச வேண்டும் என்றால் திரிகை வேலை. நன்கு சமுத்திரத்தினாலே சூழப்பட்டதான சமுத்திரவசன தேவின் திரிகை வேல தரை மிசைச்ச பிட இந்த பூமியில் ராமகாதையை பேசுவதற்கு ஆசைப்படுகிறேன். குறுகை நாதன் குறை கடல் காப்பதே. வெற்றி கழகமடைந்த எங்கள் நம்மாழ்வாருடையதான திருவடிவாரமே எனக்கு பலம், அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன், அதுதான் எனக்கு எல்லாம். மாதா பிதா யோதய ஸ்தனயா விபூதி என்று எல்லாம் எனக்குத்தான் என்று பாடியிருக்கிறேன். நான் பெருமாள் சொன்னார், எனக்கு 6 காண்டத்தில் பிரம்மாண்டமாக ஒரு காவியம் படைப்பேன். நம்மாழ்வாருக்கு ஒரே ஒரு பாசுரம் தானே, ஒழுங்காக போய் நம்மாழ்வாரை குறித்து பாடிவிட்டு வா, அப்புறம் உனக்கு கம்பராமாயணத்தை அரங்கேற்றத்துக்கு டேட்ஸ் கொடுக்குறேன். நன் ஷடகோபனை பாடினாயோ என்று நம்பெருமாள் விஞ்சிய ஆதரத்தால் கேட்ப. நம்பெருமாள் இது 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 ஷடகோபனந்தாதிக்கு சிறப்பு பாயிரம். நம் ஜடகோபனை பாடினையோ என்று நம்பெருமாள் விஞ்சிய ஆதரத்தால் கேட்ப. கம்பன் விரைந்துரைத்த செஞ்சொல் அந்தாதி கலித்துறை 100 தெரிய வண்ணம் நெஞ்சு அடியருக்கருள் வேதம் தமிழ் செய்த நின்பலன். அது எனக்கு தெரியணும், எனக்கு அது ஒரு அனுகிரகம் பண்ணு. அந்த ஒரு கிரந்தத்தை அவர் பாடின அந்த ஷடகோபரந்தாதியை அறியும் வகையை எனக்கு அனுகிரகம் செய்துடு என்று பிரார்த்திக்கிறார். அதுக்கு மேல இவர் அற்புதமாக நம்ம இந்த என்டோமெண்ட்டுக்கு காரணபூதமான டாக்டர் ராஜாமணி அவர்களுடைய PhD தீசிஸே அதுதான். என்னன்னா, திருவிருத்தம் என்பதான ஒரு அற்புதமான தலைமகள் தலைவனுக்கு இறங்கி, தலைவன் வராத காரணத்தினாலே அந்த தலைவனை எதிர்நோக்கி தலைமகளானவள் தூதுவிடும் பாசுரமாக நம்மாழ்வார் திருவிருத்தத்தை பாடினார். அதுபோன்று நம்மாழ்வாரை தலைமகளாக வைத்து கம்பன் தலைவனாக வைத்து கம்பன் தன்னை தலைமகளாக்கி கொண்டு பாடின அரிய பைந்தமிழ் பாடல்கள் தான் இந்த ஷடகோபர் அந்தாதி என்று. இதை இலக்கண மரபுப்படியும் பெரியோர்கள் பார்க்கிறார்கள். மாறன் அலங்காரம் என்பதாக ஒரு நூல் உண்டு. எப்படி தண்டி சம்ஸ்கிருதத்துக்கு அலங்கார சாஸ்திரத்தை இயற்றியிருக்கிறாரோ அதுபோல மாறன் அலங்காரம் என்று நம்மாழ்வாரை பாட்டுடை தலைவராக வைத்து
உபமான அலங்காரத்துக்கு என்ன, உல்லேக அலங்காரத்துக்கு என்ன என்பதாக அலங்கார நூல் ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோன்று ஷடவைரி வைபவ பிரகாஷிகா, என்னுடைய ப்ரொஃபஸர் டாக்டர் ஸ்ரீஎஸ் ராதாகிருஷ்ணன், அவருடைய பிஹெச்டி அது. ஷடவைரி வைபவ பிரகாஷகா அப்படின்னு ஒரு நூல் அது. அவர் டாக்டர் எம் நரசிம்மாச்சாரி, எங்கள் ஃபஸ்ட்டு 8வது டிபார்ட்மெண்ட், அவர்கிட்ட பிஹெச்டி பண்ணார் டாக்டர் ஸ்ரீஎஸ் ராதாகிருஷ்ணன். எனக்கு அவர் கைடு, என்னுடைய ப்ரொஃபஸர் அவர், விவேகானந்தா காலேஜில். அவர்கிட்ட நான் வாசித்தேன். அவர் அந்த எப்படி தமிழில் மாறன் அலங்காரம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்தில் நம்மாழ்வாரை பாட்டுடை தலைவராக வைத்து அலங்கார நூல்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. இதில் அழகிய இலக்கியங்கள், அந்த இலக்கியங்களை ரசிப்பதில் ருச்சி வரணும். அதே நாம் ரீல்ஸ் லைஃப்பில் போயிட்டு இருக்கோமே தவிர்த்து ரியல் லைஃப்பில் வர்றதுக்கு யாரும் தோண மாட்டேன் இல்லையா? அது ஸ்வைப்பிங் த வைப்புன்னு சொல்லியிருக்கோம், பட் வி ஆர் ஸ்வைப்பிங் அவர் லைஃப். அந்த செகண்ட் போயிட்டே இருக்கு, க்ஷணசாக கணச செய்வன்றதாக நம்மளை விட்டு அது பாட்டுக்கு விலகி போயிட்டே இருக்கு. பட் வி ஆர் நாட் அவுட் ஆஃப் ஃபீலிங் தட். அதை பற்றி நம்ம கவலையப்படாமல் இருக்கும். முதல்ல இப்படி திருவிருத்தத்தினுடைய இன்ஸ்பிரேஷனில் நம்மாழ்வாரை கொண்டு கம்பன் பாட ஆரம்பிக்கும் பொழுதே முதல் பாசனமே அப்படி ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆஃப் த கிரவுண்ட் 6 அப்படின்றாலும் அந்த மாதிரி அது பியூட்டிஃபுல்லாக கம்பன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை பேச ஆரம்பிக்கிறேன். நாம் நினச்சிருக்கோம் அது 5 டே மேட்ச்னு, ஆனால் அந்த 5 டே மேட்சை கம்பன் T20 மாதிரி விளையாடுறாரு. அதுதான் அங்கே இன்ட்ரெஸ்டிங். வேதத்தில் முன்செல்கமை உணர்ந்தோர் விரிஞ்சல் முதலார் கோதற்ற ஞான கொழுந்தில் முன் செல்க குணங்கடல்ந்த போத கடலெங்கள் குருகூர் புனிதல் கவிவோர் பாதத்தில் முன் செல்லுமே தொல்லை மூலப்பரஞ்சுடரே. அற்புதமாக இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது இறைவாழ்த்தாக பாடப்பட்ட பாடல் இது. ஷடகோபரந்தாதியுடைய முதல் பாடல். இதில் இன்ஸ்பயர் ஆகி சுவாமி தேசிகன் பாதுகாசத்தில் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். இது மட்டும் இல்லை, ஷடகோபரந்தாதியுடைய இன்ஸ்பிரேஷன் தான் சுவாமி தேசிகன் திரவிடோபனிஷத் தாத்பர்யத்தினாவளி திரவிடோபனிஷத் சாரத்தில் பல ஸ்லோகங்களை காண்பித்திருக்கிறார். வேதத்தில் முன்செல்கமை உணர்ந்தோர் தொல்லை மூல பரஞ்சுடர் வேதத்தில் முன்செல்க. இது ஒரு அழகான டெபிக்ஷன், ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. நீங்கள் கோவிலில் உற்சவம் நடக்கிறது, கோவிலில் உற்சவம் நடக்கிறதுனா அந்த உற்சவத்துக்கு அழகு என்ன? எங்கள் ஊரில் போட்டால் போடுவான், ஊருக்கு அழகு கோவில், கோவிலுக்கு அழகு உற்சவம், உற்சவத்து அழகு கோஷ்டி, கோஷ்டிக்கு அழகு வேஷ்டி, வேஷ்டிக்கு அழகு விகேடிகே அப்படின்னு. ஒரு சரியாக இருக்குப்பா, ரைமிங் சரி, தவி சூப்பராக தான் இருக்கேன். அப்சர்வ் பண்ணணும், சின்ன சின்ன விஷயங்களை கூட கிரகிச்சுக்கணும். அது என்றைக்கான ஒரு நாள் யூஸ் ஆகும் நமக்கு. அது ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுக்கணும், ஓப்பன் பண்ணாமல் பேர் போடாமல். அதுக்கு என்ன ஒரு நேம்லெஸ் ஃபோல்டர், அன்னோன் ஃபோல்டர் போடக்கூடாது, பேரை வச்சுக்கணும். அதுக்கு அப்போ தான் சரியாக இருக்கும். அதான் ஒரு கோவில். இங்கே இதில் சொல்கிறார், எங்கள் நம்மாழ்வாருடையதான திருவாய்மொழி அவதரிக்கவில்லை என்றால் கோவிலாவது கோஷ்டியாவது புளியோரையாவது பொங்கலாவது ஒன்றும் கிடையாது, வேஸ்ட்டுன்னு தருவார். சோபிக்காது, அது ஒரு அட்ராக்ஷன் இருக்காது, ஒரு சாம் இருக்காது, அதை ரசிக்க முடியாது, யாருக்குமே ஒன்றுமே இருக்காது. பெருமாள் உம்முன்னு போயிட்டா மௌன உருவமா, அது எங்கே போவா? உற்சவத்திற்கு அழகை மிளிரச் செய்வதே இது எங்க ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகள் தான். அது இல்லைன்னா வேஸ்ட்டு. அப்போ கோவில் உற்சவம்னா முன்னாடி ஒரு கோஷ்டி, பின்னாடி ஒரு கோஷ்டி, நடுவில் ஒரு கோஷ்டி, இதுக்கு நடுவில் உட்கோஷ்டிகள் நிறைய உண்டு. அதெல்லாம் நான் சொல்லலை, நான் சொல்றது ஒரிஜினல் கோஷ்டி. சரியா? இது ஒரிஜினல் கோஷ்டி. முன்னாடி திவ்ய பிரபந்தம் போயிட்டு இருக்கும், முன்னாடி திவ்ய பிரபந்தம் போயிட்டு இருக்கும், பின்னாடி வேத பாராயணம் வரும். இப்ப வேதம் அனாதி, திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் கம்போஸ் பண்ணது அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா திவ்ய பிரபந்தமும் ஆழ்வார் கம்போஸ் பண்ணது இல்லை. ஏன்? இப்ப வேதத்திலேயே சில ரிஷிகளை பத்தி சொல்றோம். காயத்ரின்னு ஒரு மந்திரம் இருக்கு, அந்த காயத்ரிக்கு விஸ்வாமித்திர ரிஷின்னு சொல்றோம் நம்ம. There is a difference between discovery and invention. I hope so that you will understand the meaning and difference between these two. Discovery அப்படின்னு கேட்டா இருக்கிறத இத்தனை நாள் வெளியில தெரியாம இருந்தத ஒருத்தர் கண்டுபிடிச்சார்,
அவ்வளோதான், அதுக்கு பேர் டிஸ்கவரி அப்படின்னு பேர். கம்ப்ரஸர் போன ஃப்ரிட்ஜை கடைக்காரங்கிட்ட கொடுக்கறதுக்கோசரம் ஆத்துக்காரை வச்சு க்ளீன் பண்ண வைப்பா. அவர் உள்ள திறந்தார் அப்படி கேட்டால் அந்த ஃப்ரீசருக்கு பின்னாடி 2012 கொரோனாக்கு முன்னாடி போட்ட ஊறுகாய் பாட்டில் கண்டுபிடிக்கப்படும். அது இன்வென்ஷனா டிஸ்கவரியா? டிஸ்கவரி தானே அது. பார்த்தீங்களா எத்தனை பேர் டிஸ்கவர் பண்ணிருக்கான்னு தெரியுது. அதே மாதிரி ஒரு பீரோவை நாம் நகர்த்துவோம், அது பின்னாடி ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தனை சாமானும் இருக்கும். இத்தனை நாள் கண்ணில் பட்டிருக்கவே பட்டிருக்காரு. அதை எடுத்து நாம் போடலான்னு குப்பை தொட்டிக்கிட்ட போச்சு. அதெல்லாம் நான் தேடி இருந்தேன் இத்தனை நாள். ஒரு நாள் கூட தேடி தான் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இதுதான் இங்கே தான் இருக்குதா, இதை காணும் நான் தேடிட்டே இருந்தேன். தேடிதான் முடிஞ்சு தேடி இருக்கலாமோ இல்லையோ, அதை கத்தி பார்த்து தேடி இருக்கலாமோ இல்லையோ, உடனே வாங்கி பிடிக்கி வைக்கிறா பாருங்க. அது டிஸ்கவரியா இன்வென்ஷனா? டிஸ்கவரி இல்லையா? ஆனால் ஒழுங்கா இப்போது நான் வரைச்ச கூட ஒருத்தர் கேட்டார் மாடியில் படியில் வச்சேன், சுவாமி இந்த ப்ரோக்ராம் யூடியூப்பில் உண்டோ இல்லையோன்னு. பூதம் மாதிரி நான் நேரம் வந்து நிற்கிறேன். He doesn't want to listen in person. நேரம் வந்து கேட்கறதுக்கு அப்படின்னு போயிட்டான். Everybody is just they are logging but nobody is listening. இன்னைக்கு கல்ச்சர் தான். உருப்படியாக ஒன்றை ஓப்பன் பண்ணி கடைசி வரையிலும் நாம் கேட்குற ஒரே நிகழ்ச்சி யூடியூப்பில் சமையல் குறிப்பு மட்டும்தான். அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்னு அப்புறம் பார்த்துப்போம். அந்த சமையல் குறிப்பை பார்த்துட்டு புதுசாக ஒரு டிஷ் ஒன்று பண்ணுவா பாருங்க. அதுக்கு அவள் பேர் வைக்கிறது இன்வென்ஷன் நினச்சிட்டு இருக்கான். அவள் கேட்பான், சுவாமி இன்றைக்கி அஷ்டகான்வெஷ்டகையாச்சே, நான் என்ன உங்களுக்கு உப்மா பண்ணிட்டா இல்லை சப்பாத்தி பண்ணிட்டாங்க, நீ ஏதாவது ஒரு வஸ்து பண்ணு, அப்புறம் அதுக்கு பேர் வச்சுப்போம் இல்லையா? மாடு சாணி போட்ட மாதிரி இருந்தால் அது உப்மா, அதே கொஞ்சம் தட்டி வரட்டி மாதிரி இருந்தால் அது பேர் சப்பாத்தி. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக நம்ம அதனுடைய டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கலாம். அதில் இன்வென்ஷன் அப்படின்னா அது புதுசாக ஒன்று இருக்கணும். எந்த ரிஷிகளும் வேதத்தை இன்வென்ஷன் பண்ணலை. காரணம் என்ன என்றால் அந்த ரிஷிகள் தங்களுடைய தபோபலத்தினாலே அதை அறிந்து வெளியிட்டார். அந்தந்த ரிஷிகளை பற்றி நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டால் அந்த ரிஷி அதனுடைய பிரவர்த்தகர். பிரவர்த்தகர்னா என்ன அர்த்தம்? அதனுடைய டிஸ்ட்ரிபியூட்டர். அதை பிரச்சாரம் பண்ணினார், அதை எல்லா உலகத்திற்கு எடுத்து சொன்னார். விஸ்வாமித்ர மகரிஷி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உலகத்தில் காயத்ரி இல்லையா? பட் விஸ்வாமித்ருடைய தபோவலிமையினால் அந்த காயத்ரியை பற்றி அதனுடைய மகிமைகளை பற்றி நாம் தெரிஞ்சிட்டோம். அந்த மாதிரி தான் திவ்ய பிரபந்தங்களும். இது என்ன அப்படி கேட்டால் சாக்ஷாத் எம்பெருமானுடைய மூச்சுக்காற்றான வேதம் தான். இதை ஆழ்வார்கள் தங்களுடைய தபோவலிமையினாலே கண்டுணர்ந்து பேசினார்களே தவிர்த்து மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் சொல்லும் பொழுது அது அனுபவ பிரவாகமாக வந்தது. அது வியாக்கியாத்தார் எழுதினார், ஆற்றாமையால் துடித்த துடிப்பு ஆடலானார் போலே ஆற்றாமையால் விழுந்த வார்த்தைகளும் பாடலாயிற்று. ராமன் காட்டுக்கு போகிறான், அந்த காட்டுக்கு போகிற சீக்வன்ஸை வர்ணிக்கிறான். அவருக்கு நிருத்தல் தீவிவமாக தரும் கௌசல்யாதேவி துடிக்கிறான். அவள் துடிப்பை வால்மீகி வர்ணிக்கும் பொழுது டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்தது. ஏன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கா, அவன் பாவம் புள்ள காட்டுக்கு போகிறான், அவள் துடியாக துடிச்சிட்டு இருக்கா. இதை போய் வால்மீகி இப்படி சொல்கிறாரு, என்ன கிமவகி மதுரானா மண்டனம் நாகர்த்தி. நாம் அப்படியே காளிதாசனை ட்ராவல் பண்ணுவோம். அழகாக இருப்பவர்கள் அதை எது செய்தாலும் அழகாகத்தான் இருக்கும். நளினமாக இருப்பவர்களுடைய காரியம் எல்லாமே சோபிக்கும். சில பேர் அழகாக இருப்பா, ஆனால் அழுதாலும் அப்படின்வா, பூசணிக்கால பொம்மை வரைஞ்ச மாதிரி. சில பேர் அழகாக இருப்பா, சிரிப்பா. என்ன சிரிக்கிறா அப்படின்னு கேட்டால் ஓடோஃபோன் சூசு மாதிரி இருக்கும் மூச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆட்டிடியூடு. ஒருத்தர் சாதாரணமாக இருந்தாலே அப்படி தான் இருக்கும், பிடிச்சி வச்ச உருண்ட மாதிரி இருக்கும். ஆனால் அழகாக ஒருத்தர் இருக்கிறார்களே ஆனால் காளிதாசன் சொன்னான், கிமைவகி மதுரானா மண்டனம் நாக. நளினமான காரியங்களை செய்பவர்கள் எதை செய்தாலும் அது நாசுக்காக நளினமாகத்தான் இருக்கும். நான்ஸ்டிக் தவால போட்ட தோசை மாதிரி ஒட்டவே ஒட்டாது. அது அழகாக ஒரு நளினமாக தான் இருக்கும். இப்போ கௌசல்யை தன்னுடைய கணவன் பிள்ளை காட்டுக்கு செல்கிறான் என்பதை பார்த்து மிகுந்த வருத்தத்தில் துயரத்தில் அவளுடைய அழுகை கூட
அது ஒரு ஆடல் மாதிரி தான் இருந்தது. ஆற்றாமையால் துடித்த துடிப்பு ஆடலானது, ஆற்றாமையால் விழுந்த வார்த்தை பாடலாயிற்று. நம்மளுடைய திருவாய்மொழி ஆற்றாமையால் விழுந்த வார்த்தை என்னாச்சு? பாடலாயிற்று என்று வர்ணிக்கிறது. ஆகையால் அந்த அனுபவத்தினால நம்மாழ்வார் பேச ஆரம்பித்தார். இது பகவானுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிற திராவிட வேதம், பெருமாளுக்கு பின்னாடி வரக்கூடியது பிராச்சீன வேதம். பிராச்சீனானாம் ஸ்ருதி பரிஷதாம் பாதுகே பூர்வகண்யா. இதான் ஸ்லோகம் பாதுகா சாஸ்திரத்தில். வேதத்தில் முள் செல்க தொல்லை மூலப்பரஞ்சுடர், தொல்லை மூலப்பரஞ்சுடர் புராணஹா புராண புருஷா என்ற எம்பெருமான் இருக்கானே, அவன் வேதத்துக்கு முன்னாடி போயிட்டு இருக்கான். கோஷ்டியில் வேதபாராயணம் பின்னாடி வருது, பெருமாள் முன்னாடி போகிறான். ஆனால் இந்த பெருமாள் விதிசிவசனகாத்யைகி தியாத்தும் அத்தியந்த தூரம் என்று பிரம்மருத்ராதிகளாலும் அறிய முடியாத, பிரம்மருத்ராதிகளுடைய ஞானத்திற்கும் விஷயமாகாத பெருமை பெற்றவன். ஏன்? இந்த வேதத்திற்கே விளங்காதவன். யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகா என்று இருப்பவன் பகவான். சொல்லினால் தொடர்ச்சி நீ, சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதினி. இந்த தேசிகன் கோபால விம்சத்தில் நிகமாந்தைஹி அதுனாபி மிருக்யமானம். ஸ்டில் அந்த வேதம் இவன் பெருமையை பேசுவதற்காக அவனை பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டு வருகிறது. அப்போ ப்ரொசஷன் பாருங்க. முதல்ல ஆழ்வார் ஸ்ரீசுக்தி, அடுத்தது பெருமாள், அடுத்தது வேதபாராயணம் அப்படின்னு வச்சு அந்த வேதபாராயணம் பெருமாளை பின்தொடர்ந்து வருது. வேற பிரம்மருத்ராதிகள் ஞானத்தை கடந்தவனாக, வேதத்தின் வைபவத்தை கடந்தவனாக பெருமாள் இருக்கானே, அந்த பெருமாளால இந்த திவ்ய பிரபந்த கோஷ்டியை தாண்டி போக முடியுமா? இதான் கேள்வி. இதான் முதல் பாசனம். இங்க பாரு, எங்கள் குருகூர் புனிதன் கவி ஓர் பாதத்தின் முன் செல்லுமே, செல்லுமோ அப்படின்னு அந்த இன்ட்ராகேஷனுங்க. எங்கள் குருகூர் புனிதன் கவி ஒரு பாதத்தின் முன் செல்லுமே, தொல்லை மூல பரஞ்சுடரே. யாரு? வேதவேத்யன். வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா எஸ் ரிஷ்வசிதம் வேதாக. ஒன்னொன்னுக்கு அப்படி மாற நிமித்தி நிமித்தி பேசக்கூடிய அந்த பெருமாள் எங்க ஆழ்வார் ஸ்ரீசுக்தியை கிராஸ் பண்ணி ஒரு அடி எடுத்து வைக்க அவருக்கு தில் இருக்கா பாரு. ஓபன் சேலஞ்ச் பண்ணார். விந்தியஸ்தம்பாத் அவஹிதகதே விஸ்வகாசாந்த சிந்தோ கும்பீசூனோ அசுர கபள கிராசின ஸ்வைர பாஷா நித்யம் ஜாதா ஷடரிபுதனோ நிஷ்பதந்தி முகாத்தே பிராச்சீனானாம் ஸ்ருதி பரிஷதாம் பாதுகே பூர்வகண்யா. இதையே சுவாமி தேசிகன் பாதுகாத்து காண்பித்தார். விந்தியஸ்தம்பாத் அவஹிதகதே அவிஹிதகதே. விந்தியமலையினுடைய வளர்ச்சியை தடுத்தவர் அகஸ்தியர். விந்தியமலை வளர்ந்துட்டே போச்சு, அகஸ்தியர் இங்கே அந்த பக்கம் போயிட்டு வரல, வளராதுன்னு சொன்னார். அது தடுக்கப்பட்டது. விஸ்வக்கு ஆச்சாந்த சிந்தோ அச்சுதாய நமஹ அப்படின்னு சமுத்திரக்கரையில் உட்கார்ந்து ஆச்சமனம் பண்ணார் சுவாமி. அனந்தாய நமஹாக்கு தீர்த்தமே இல்லை. எவ்வளோ பெரிய பாக்கியம். அச்சுதா சில பேர் தீர்த்தம் புதுசாக லௌகிகால் இருந்து 45 வயசுக்கு மேலே அதுக்கப்புறம் சந்தியானம் பண்ணாலும் ஆரம்பித்து ஒரு கையில் சொம்பு வச்சுட்டு ஒரு பக்கம் அப்படி பேலன்ஸ் இல்லாமல் அப்படி உட்காந்துட்டு அந்த மாடு கறக்கிற மாதிரி உட்காந்துக்கணும்னு ஆச்சமனம் எடுத்துக்கிட்டார். இப்படி ஆடுவா வேற, அந்த சொம்பு வேறு ஆடும், வேஷ்டிலாம் கீழே வேறு தொங்கும், இவா கொட்டுற தண்ணி மொத்தமாக கொட்டும். அச்சுதாயிரமாக மொத்த ஜலமும் தீர்த்து போடுவோம். போகிறோம், நீங்கள் சந்தியானம் பண்ணுற அழகம் போகிறோம், ஒன்றும் வேணாம் வச்சுட்டு வாங்க, வழக்கப்படி பல் தேய்க்காமல் காப்பி தின்னுங்க அப்படின்வோம். அந்த மாதிரி ஏதாவது அகஸ்தியர் ஆச்சமனம் பண்ணாரா அப்படின்னா அது வி.கே. சட்ராகவன் ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகம் ஒன்று சொன்னார் எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி. என்னையா பெரிய பெருமாள்றீங்க, மத்ஸ்ய அவதாரம் எடுத்தான், கூர்ம அவதாரம் தான் தனித்தனியாக எடுத்தான். எங்கள் அகஸ்தியர் ஒரே ஆச்சமனத்தில் மத்ஸ்ய கூர்மம் ரெண்டுத்தையும் உள்ளங்கையில் அடக்கிட்டார் பார்த்தியான்னு பியூட்டிஃபுல்லாக சொன்னார். அதாவது மகான்களுடைய தபோவலத்தை வி.கே. சட்ராகவன் சுவாமி ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இது. சுலக மாத்திரே யோ திருஷ்டா மத்ஸ்ய கச்சபவ் அப்படின்னு ஸ்லோகம் வருவது. ஒரு உள்ளங்கையில் அப்படி எடுத்த உடனே மத்ஸ்யம் கச்சபவ் ரெண்டு இருக்கோ இல்லையோ,
என்ன பெருசாக பெருமாள் தந்திரி அவதாரம் எடுத்து ஒரே உள்ளங்கையில் வச்சுட்டு வர எனக்கு அகஸ்தியர் அப்படின்னு அர்த்தம். அது காண்பிக்கிறார். அதுக்கு அது ரொம்ப அழகாக பேசுவார். அந்த மாதிரி விஸ்வகாச்சாந்த சிந்தோ கும்பீசூனோ, கும்பீசூனோ குடமுனிவர். பிரம்மாவனுடைய வீரியம் குடத்துக்குள்ள விழுந்ததுனால அதுலேருந்து வந்தவர். குள்ளமாக இருப்பார், ரொம்ப குள்ளம்னா குள்ளம் அப்படின்னா போன்சாய் முனிவர்னு பேர் அவருக்கு. குட்டியாக தான் இருப்பார் அவர், அந்த அகஸ்தியர் முனிவர். கும்பீசூனோஹோ. அடுத்தது என்ன? பசிக்கிறதுல ஏதாவது சாப்பிடலாம். அசுர கபல கிராசினஹா. நம்ம சாதாரணமாக நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலே ஈனோ தேவைப்படுத்துட்டோம், டைஜன் தேவைப்படுத்துட்டோம், ஜெலிசல் தேவைப்படுத்துட்டோம். இவர் வாதா போயிட்டு ராட்சசரை சாப்பிட்டு ஜீர்ணோபவான் தொப்பையை தடவினார். சுவாமி ஜீர்ணம் ஆகிட்டார், பாரியாக விட்டு போயிட்டார். அவர்கிட்ட போய் கேட்கணும், சுவாமி இது எப்படி இது? நாங்களும் சாப்பிட்டு இப்படி அசக்கிறோம் அப்படி அசக்கிறோம், அஷ்டச்சூர்ணம் போட்டுக்கிறோம், அது கஷ்ட நிவாரணின்றோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆனால் நீ அசால்ட்டாக அப்படி வாத்தாப்பியை போட்டு அசுர கபல கிராசின ஸ்வைரபாஷா. அப்பேற்பட்ட உயர்ந்த தபஸ்வியான மகர்ஷி அகஸ்தியர், அவராலே ஏற்படுத்தப்பட்ட பாஷை இது. அசுர கபல கிராசின ஸ்வைர பாஷா. இது அத்தனையும் அகஸ்தியருடைய தபோ வலிமைக்கு சான்றுகள். அது சும்மா நினச்சிட்டு இருக்கியா அகஸ்தியரை? சும்மா ஏதோ சாதாரண ஒரு ரிஷி நினச்சிட்டு இருக்கியா? இவ்வளவு பெரிய பெருமை பெற்றவர், ராமனுக்கே உபதேசம் பண்ணினவர், ராமனுக்கு கோதண்டத்தை கொடுத்தவர் அந்த மகாத்மா. அந்த அவருடைய பாஷையில், ஏன்னா பாஷைன்றது என்னது? கா பாஷா கா சம்ஸ்கிருதம் அனுமே சாகி எப்ரேம் என்றான் கான்கான் அப்துல் ரஹீம் கான். என்னையா பாஷை? பாஷைன்றது உனக்கு எதுக்கோசரம்? பாஷைன்றது உனக்கு எதுக்கோசரம் அப்படின்னு கேட்டால், பாஷை கம்யூனிகேஷனுக்கோசரம், பாஷை அனுபவிக்கிறதுக்கோசரம். சுவாமி தேசிகன் பாஷா கீதி பிரசஸ்தா பகவதி வச்சனாத். நீ பேசு, எந்த பாஷை வேணா பேசு, அந்த பாஷை பகவத் விஷயமாக இருக்கணும். எனக்கு 10 லாங்குவேஜ் தெரியும்னு ஆரம்பித்தா என்ன பிரயோஜனம்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான், அவள் எப்போ அவள் மேல்நாட்டு மருமகள், அவள்லாம் எப்போவுமே வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் அவளுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அந்த இந்த மேல்நாட்டு வெஸ்டர்ன் கல்ச்சரே ஊறி தலைத்த ஒருத்தர், 2 பேரும் லேடிஸ். ஒரு நாள் நாங்கள் 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த மேல்நாடு அவள் எப்போவுமே ஒரு சோஃபஸ்டிகேட்டடாக தன்னுடைய பெருமையை பிரபாவத்தை காண்பிக்கணும். அவள் எனக்கு இட்டாலியன் ஸ்க்வீஸி பண்ண தெரியும் அப்படின்னா. இந்த பொண்ணை பார்த்து கேட்டான், உனக்கு தெரியுமா? தெரியாது. இட்ஸ் வெரி ஸோ சிம்பிள்யா, இட் இஸ் ஐ டீச் யூ அப்படின்னு ஆரம்பித்தான். அந்த பொண்ணு பேசாமல் தான் இருந்தது. இந்த பீட்டர் தான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தான் இருந்தது. 10 நிமிஷம் கழிச்சு, உங்களுக்கு பொரிச்சா இது பண்ண தெரியுமா? வாட் 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 அப்படின்னா, பொரிச்ச சாப்பிட்டு பண்ண தெரியுமாண்ணா? தெரியாதுண்ணா, நான் நித்தியம் சாப்பிட்றது, எனக்கு அதை பண்ண தெரியும், அதை பண்ணி நான் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு இட்டாலியன் ஸ்பீசி பண்ண தெரிஞ்சானா பண்ண தெரியாட்டானே? நாம் நித்தியம் தின்றதுக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுட்டா போறோம். அது இல்லாத பற்றி பேசினா பிரயோஜனம்? அது ஒரு அப்படி தோலை குளிக்குது, ஆஹா ஊ ஆஹா அப்படின்னா அது ஒரு அப்படின்றத நினச்சிட்டு இருக்கோம். சாதாரண ஒரு விஷயம், அதை நம்மளால் ஃபோக்கஸே பண்ண முடியாது. சாதாரண விஷயத்தை நம்மளால் தெரிஞ்சிக்க கூட முடியாது. தெரிந்து கொள்ள வேண்டியது உலகத்தில் எவ்வளோ இருக்குப்பா, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்முடைய இலக்கியங்கள், நம்முடைய பக்தி கல்ச்சர், நம்முடைய ஆழ்வார்கள் ஆச்சாரர்கள் சொல்லி வைத்ததான ஸ்ரீசுக்தி சும்மா தேவையில்லாத ஃபார்வர்ட் கல்ச்சர்னு எவனோ ஒருத்தன் பண்ணுறதை படிக்காமல் கூட ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, ஃபார்வர்ட் திங்கிங் அப்படின்ற மாதிரி. இது ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்தியினுடைய மகிமை இருக்க, அந்த மகிமையை கேட்கும் பொழுது அது எந்த பாஷைன்றது பார்க்காத. பாஷா கீதி பிரசஸ்தா பகவதி வச்சனாத். அது எம்பெருமானுடைய வார்த்தை. அது எங்கனே சொல்லிடும் இன்பம் பயக்கமே. இப்போ எல்லாரும் விட்டல் 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 அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆடுறோம். விட்டல்ன்றது தமிழ் இல்லையே, விட்டல்ன்றது சம்ஸ்கிருதம் இல்லையே. விட்டு என்பது தமிழ், அழகான தமிழ். ஷகாரத்துக்கு டகாரம் ஆதேசம், ஸ்டுனாஷ்டுஹு. ஷகாரத்துக்கு டகாரம் ஆதேசம். அதுதான் விட்டு சித்தர். ஆழ்வாரை பற்றி பேசும்பொழுது வைட்டினவன், வைணவன் என்பது சரியான பதமோ தமிழறிஞர்கள் தான் தீர்மானம் பண்ணோம். ஏன்னா வைணவன்றது பதம் கிடையாது தமிழ்ல, வைட்டினவன் என்பதுதான் பதம். வைஷ்ணவன் ஷா, அந்த ஷாவுக்கு தமிழ் ஈட்டு, அதனால கிருட்டினன், கிருட்டினன்னு போடுறோம் நம்ம. அப்ப விட்டு விட்டு விஷ்ணு, விஷ்ணு என்பதான பதமானது விட்டு அப்படின்னு ஆயிடுத்து. அதனால தான் நாம கூட வைஷ்ணவிட் அப்படின்னு வச்சுருக்கோம், 2 வச்சுருக்கோம்.
ஷகாரத்தையும் வச்சுட்டுக்கோ, டகாரத்தையும் வச்சுட்டுக்கோ. வி ஆர் ஆல் வைஷ்ணவீட் அப்படின்றோம் இல்லையா? அது ஒரு குலுக்கல். எல்லாத்துக்கும் ஒரு குலுக்கல் குலுக்கிட்டா நம்ம பெரிய லெவலில் இருக்கோம்னு அர்த்தம். வன்மையாவது நின் கோயிலில் வாழும் வைட்டினவன் என்னும் வன்மை ஆழ்வார். விட்டு சித்தர் தங்கள் தேவரை என்று விட்டு அல்ல, விட்டல் விட்டல் அப்படின்னா விஷ்ணு விஷ்ணு. இது எந்த மொழியா இருந்தா என்ன? பகவன் நாமதானே, பகவத் விஷயம் தானே. அப்போ திராவிட பாஷைன்றதுக்கோசரம் அதை புறந்தல்ல முடியுமா? திராவிடம்னால விட்டுடுவோமா? இல்லை. ஏன்னா அதில் பெருமாளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆதரவு வேதத்தில் கூட இல்லை. அதுக்காக பெருமாள் வேதத்தை விட்டுட்டான்னு சொல்லக்கூடாது. இது நகிநிந்தா நியாயம்னு பேர். நகிநிந்தா நியாயம், இதை ஸ்தோத்திரம் செய்வதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. எங்கள் குருகூர் புனிதன் கவி. அப்போ பிராச்சீனானாம் ஸ்ருதி பரிஷதாம் பாதுகே பூர்வகன்யா, இத்தகைய பிராச்சீனமான வேதத்திற்கும் முன்பாக, அவனுக்கும் முன்பு அந்த எம்பெருமான், அதான் முந்தை மறை 1000 என்று ஆழ்வார் பாடினார் சுவாமி தேசிகன். முந்தை மறை, முந்தனருள், முந்தை மறை அப்படின்னு கேட்டான் அர்த்தம். மறை முந்தை மறை, மறை வேதம், முந்தை மறை அந்த வேதத்திற்கும் முன் செல்லக்கூடிய, வேதவேத்தியனுக்கும் முன் செல்லக்கூடிய ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்திற்கு முந்தை மறை என்பதாக பெயர். தேசிகன் மும்மணி கோவில பாடினார். முந்தை மறை என்பதாக அதுக்கு தாற்பயம். மறைன்னு சொன்னா போருமே, மறைன்னு உருவா சொன்னா போருமே. அதுதான் கம்பன் இடைத்தார் ஒருவரும் இல்லா மறைகளை இன் தமிழால் குழைத்தார். சடகபுரம் இல்ல, இடைத்தார் ஒருவரும் இல்லா மறைகளை. இடைத்தார்னு அர்த்தம் எழுதினவன் அர்த்தம். வேதத்தை எழுதா கிழவிந்தன பேருக்கு யார் எழுதி வச்சா? அபௌருஷேயம் என்பதாக தானே வேதத்துக்கு பேரு. இடைத்தார் ஒருவரும் இல்லா மறைகளை, யாருமே எழுதாத, எழுதவே முடியாத அந்த வேதத்தை இன் தமிழால் குழைத்தார். இத தேசிகன் வேதான் ஆகஸ்திய பாஷா வபுஷ உததரத், திராவிட விஷத்தாத்திரத்தில் தேசிகன் காண்பிக்கிறார். வேதான் ஆகஸ்திய பாஷா வபுஷ உததரத், வேதான் வேதங்களை வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன் அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வருமறையில் பொருள் அனைத்தும். என்ன சொன்னான்? சம்பிரதாய பரிசுத்தின்னு ஒரு கிரந்தம், பேசிக் டெக்ஸ்ட். இந்த மாதிரி சம்பிரதாய பரிசுத்தி படிச்சுட்டு அப்புறம் மேலே வா, இல்லைனா பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கு. நாம் என்ன பண்ணுறோம்? சம்பிரதாய பரிசுத்தியை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. நிறைய சிக்கல் இருக்கு. அந்த சிக்கல்லாம் சுவாமி தேசிகன் ஒன்றுனா எடுத்துன்னு வர. ஒன்று கேட்டார், மதுரகவி ஆழ்வார் சதுர்வேத பண்டிதர், 4 வேதத்தில் கரை கண்டவர், சதுஷாஸ்திர பண்டிதர், சதுர்வேத பண்டிதர். அப்போ ஏற்பட்ட மதுரகவி ஆழ்வாருக்கு நம்ம ஆழ்வார் எப்படி சார் ஆச்சாரியன் ஆக முடியும்? குலந்தாங்கு சாதிகள் கீழிலும் நாளிலிருந்து அந்த இடத்துல நம்ம ஆழ்வார் எப்படி ஆச்சாரியனானார் என்னும் பொழுது ஒழுங்காக போய் கண்ணனும் சிறுத்தாம பாசுரத்தை சேவிச்சுட்டு அப்புறம் இந்த கேள்வி எழுதுறது தேசிகன். ஆழ்வார் வேதத்தையா சொன்னார்? வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன்றத பதத்தியாக கவனி. ரெண்டாவது என்ன? வேதத்தின் உட்பொருள் நிற்க பாடிதானே பேசியிருக்கார். அருளினான் அவ்வருமறையின் பொருள் அனைத்தும் தானே பாடியிருக்கார். அவ்வருமறையா பாடினார், மறையா பாடினார், மறையின் பொருள் அனைத்து தானே பாடினார். அர்த்தத்தில் வேதத்தை ஓதக்கூடாது, ஓகே, ஆனால் வேதத்துடைய பொருள் எல்லாருக்கும் உண்டு தானே. சத்தியம் வர தர்மம் சரண் எல்லாரும் தானே பண்ணுங்க, தீர்மானம் பண்ணிக்கணும். அடுத்தது உயர் வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிலன மறுடியவன் எவனவன், அயர் வரும் அவர்கள் அதிபதி எவனவன், துயரது சுடரடி தொழுதடி என் மனனே அப்படின்னா டக் 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 அப்படின்னு அடிச்சான்னு அர்த்தம். பரதத்தை நிறைய ஆயிடுத்து சுவாமி, ஓகே சுவாமி அப்படின்னு சொல்ல வேண்டாமோ? அதான் அங்கே முக்கியம். எது ஃபோக்கஸ்? இடைத்தார் ஒருவரும் இல்லா மறைகளை இன் தமிழால் குழைத்தார். வேதான் ஆகஸ்திய பாஷா வபுஷ உததரத், அதுதான் சடமதன ஷடமதன முரேஹே முராரேஹே சம்ஹிதா சார்வபூமி. நம்மாழ்வார் பேசினார், வன் தமிழ் நூற்க நோற்றேன் அடியாருக்கு இன்பமாரியே. ஆழ்வார் அடியாருக்கு இன்பமாரி, இன்பத்தில் இறஞ்சுதலில் இசையும் பேற்றில் இது எல்லா அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என் நம்பியேன்னு எல்லாமே இருக்கக்கூடிய நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் பாடினார், வன் தமிழ் நூற்க நோற்றேன். இந்த தமிழை கொண்டு தான் இதை பாடி நான் காண்பித்தேன்.
ஏன் மக்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடியதான அவகாசத்தில் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கோ எல்லாத்தையும் கேட்கறதுக்கோ எல்லாத்தையும் அவர்களாலே அனுபவிப்பதற்கோ காலதேச வர்த்தமானம் இல்லை. மொழி பலவாயின செப்பம் பிறந்தது முத்தி எய்தும் வழி பலவாய விட்டொன்றாய் அது வழுவா நரக குழி பலவாயின பாழ்பட்டது குளிர் நீர் பொருணை சுழி பலவாய் ஒழுகும் குருகூர் எந்தை தோன்றலினே. அறிஞர் பெருமக்கள் ஒரு ஸ்லோகம் சொல்லுவார், இதமந்தம் தமக்கிருஷ்டம் ஜாயேத புவனத்ரயம் எதி சப்தாஹ்வயம் ஜோதிஹி ஆசம்சாரம் நதீப்யதே. இந்த உலகம் இருளிலேயே இருந்திருக்கும். இந்த உலகம் இருளிலேயே இருந்திருக்கும். எப்பொழுது சப்தம் என்னும் ஜோதிஷ் ஏற்றப்படவில்லை என்றால். அப்ப சப்தம்னா நான் பேனு கத்துறது சப்தமா? இல்லை விசில் அடிக்கக்கூடாது சொல்லிட்டாலே அது சப்தம் இல்லைன்னு அர்த்தமா இருக்கு? அப்ப எது சப்தம்? இதமந்தம் தமக்கிருஷ்டம் ஜாயேத புவனத்ரயம். இந்த உலகம் முழுக்க இருளில் ஆழ்ந்திருக்கும். எது சப்தாஹ்வயம் ஜோதிஹி. சப்தம்னு சொன்னாலே வேதத்துக்குத்தான் சப்தம், வேதத்துக்கு தான் சப்தம் பேர். அப்ப வேதம் என்னும் விளக்கு ஏற்றப்படவில்லை என்றால் இந்த உலகம் இருளிலேயே ஆழ்ந்திருக்கும். பின்னாடி என்ன எடுத்து பல மொழிகள் உண்டாகின. மொழி பலவாயின செப்பம் பிறந்தது. ஐயா இங்க பாரு, இந்த மொழிகள் பல மொழிகள் பிறந்தன, ஆனா அதெல்லாம் ஒழுங்கே இல்லாமல் இருந்தது. ஆனா டிஸ்ஆர்கனைஸ்டா இருந்தது, எல்லாம் ஒரு மாதிரி ஸ்கேட்டர்டா இருந்தது. ஆழ்வாருடைய தமிழ் பிறந்த பிறகுத்தான் மொழிகளுக்கே ஒரு வரையறை என்பது ஏற்படுத்தப்பட்டது. மொழிகளுக்கு வரையறை என்பது ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தின் மூலமாகத்தான். முத்தி எய்தும் வழிபலவாய் விட்டு ஒன்றாய் அது வழுவா நரக குழிபலவாயின. எல்லாரும் என்ன பண்ணா, நாங்களும் மோட்சத்துக்கு போறதா வழி சொல்றோம், நாங்களும் மோட்சத்துக்கு போறதா வழி சொல்றோம்னு ஆளாளுக்கு ஒரு வழி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுவும் நின்றது. மொழிகள் பலவிதமாக சிதறி கிடந்தன, அதுவும் தடுக்கப்பட்டது. எப்படி அழகான பல சுழிகளை சுழித்து கொண்டு ஓடுகிறதான தன் பொருளையாற்றின் கரையில் பிறந்தருளின எங்கள் ஆழ்வார் திவ்ய பிரபந்தத்தை திருவாய்மொழியை பாடி அருளினாரோ, அன்று முதற்கொண்டு நாட்டிய நீசச்சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது என்னும் அர்த்த விசேஷத்தை உள்ளடக்கி பேசக்கூடிய பாசுரம் இது. அப்படியாக இந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக வழிகாட்டியாக இருப்பது எது? தோன்றாத உபனிடத பொருள் தோன்றலுற்றார் தமக்கும் சான்றாம் இவை என்ற போது மற்றல் பல காலம் தம்மில் மூன்றா இனவு நினைந்தாரணத்தின் மும்மை தமிழை ஈன்றான் குறுகை பிரான் எம்பிரான் தன் இசைக்கவியே. விபக்தம் நகா தத்துவத்ரயம் உபனிஷந்தி அக்ஷததியா என்று சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்பதான அந்த ஒரு விபாகத்தை நாம் அறிவதற்கு காரணமே எங்கள் ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகள் தான். வெள்ளிவர சிவன் அழகிசிங்கர் ரொம்ப அழகாக ஒரு கதை சொல்லுவார். அத்வைத சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு பெரிய பண்டிதர், பெரிய ஆச்சாரியர். அவர் அப்படியே ஒரு பக்கம் அந்த டூர்லாம் போனார். இப்போ சொல்ல முன்னிருக்கையிலிருந்து ரிசர்வ் செய்யப்படும் காப்பி டிஃபன் ஆகார வசதி உட்பட சௌகரியப்பட்டால் பெருமாள் சேவை அப்படின்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் வருதோ இல்லையோ திவ்யதேச யாத்திரைக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒரு பேட்சில் அவர் கிளம்பி போனார். அங்கே போனால் ஆழ்வார் திருநகரில் பெருமாள் பொலிந்து நின்ற பிரான் ஆதிப்பிரான் அவனெல்லாம் சேவிச்சோடனே அங்கே இருக்கிற சொல்ல ஒரு பெரிய பண்டிதர் தெரியும், இந்த ஊர் தான் நம்மாழ்வாருடைய அவதார க்ஷேத்திரம். நம்மாழ்வாரா அப்படி நான் வசதி போய் சேவிக்கணும்னு போயிட்டு நம்மாழ்வார் சந்தையில் போயிட்டு இருந்துட்டு, நம்மாழ்வாரே எங்கள் சம்பிரதாயத்தை காப்பாற்றில பெருவள்ளலே, எங்கள் சம்பிரதாயத்தை நீரென்றோ ரட்சித்து கொடுத்தீர், அப்பேற்பட்ட உமக்கு நமஸ்காரம், அப்பேற்பட்ட உமக்கு நமஸ்காரம்னார். என்னடா இது, இவர் நம்மாழ்வார் எல்லாத்தையும் கண்டிக்கிறவராச்சே. எலுங்கி திட்ட புராணத்தீரும் சவணரும் சாக்கியரும் வலிந்துவாறு செய்வார்களும் அந்த பதிகத்திலே அதெல்லாம் இருக்க. சுவாமி நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டுருக்கேள். நம்மாழ்வார் மற்ற சித்தாந்தங்கள் எல்லாம் கண்டித்தவர் தெரியும், அவர் அத்வைதத்தெல்லாம் ஒத்துக்க மாட்டார் தெரியும், ஆனால் இவரால் தான் இந்த எங்கள் சம்பிரதாயம் பொழைச்சதுங்க. இதெல்லாம் கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் ரொம்ப பொல்லாதவா,
அவளுக்கு நல்ல சாஸ்திராபியாசம் உண்டு, நல்ல ஷார்ப்பு நாலேஜ். வெங்கடாத்வரின்னு ஒரு கவி சொன்னான், எங்கேருந்து அவங்களுக்குலாம் இப்படி ஒரு பிரில்லியன்சி வந்ததுன்னு கேட்டான். எல்லாம் சரஸ்வதி நதிக்கரையில் பிறந்து வளர்ந்துருக்கோம் சார், அதெல்லாம் சரஸ்வதி தேவியுடைய கடாட்சம்னு. வேகவதி கரையில் பிறந்ததுனால அந்த ஞானம் அப்படி இருக்குமா. ஆனால் அவள்லாம் சக்க போடுவா, செம்மையாக கண்டிப்பாக நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி அவதரித்தது, உபனிஷத் அர்த்தங்கள்லாம் அந்த திருவாய்மொழியில் நிறைந்தது. ஆகையாலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அத்தனை பேரும் திருவாய்மொழியின் இன்சுவையில் ஈடுபட்டு அதையே ரசிக்க ஆரம்பிச்சதுனால இப்பெல்லாம் அடிக்கடி எங்க கூட வாத பிரதிவாதங்கள் பண்ணலை. ஆகையால எங்க மதம் படிச்சது. அவளுடைய கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆயிடுச்சு. எதுல? நம்மாழ்வாருடைய பைந்தமிழ் பாசனத்தில் ஈடுபாடு வந்துருத்து. தோன்றா உபனிடத பொருள் தோன்றலுற்றார் தமக்கும், அதுதான் விசேஷம். எழுதாமறையான அந்த உபனிஷத்தினுடையதான பொருளையும் நன்கு நமக்கு எடுத்து கொடுத்தவர் நம் ஆழ்வார். ஆயிரமாமரைக்கும் அலங்காரம், அருந்தமிழுக்கு பாயிரம், நாற்கவிக்கு படிச்சந்தம், படுவர்க்கெல்லாம் தாய், இரு நார்த்திசைக்கு தனி தீபம், தன்னம் கொருகூர் சே இரு மாமரமும் செவ்வி யான் செய்த செய்யுள்களே. அங்க ஒரு சாத்விக அகங்காரத்தை காண்பிக்கிறார். அதை காண்பிக்கிற செவ்வியான் செய்த அப்படி பிரிக்கணும். அது பெருமாள் அந்த அந்த செவ்வியான் செய்த செய்யுள் இருக்கே, ஆழ்வார் காண்பித்திருக்கக்கூடிய செய்யுள், அந்த குளிர்ச்சியான அழகிய சோலைகள் சூழ்ந்த குருகூர்பதியில் குழந்தை வடிவமாக அவதரித்தவர் நம்மாழ்வார். அதான் குழந்தை ஆச்சாரியன் அவர் தான் நம்மாழ்வார். செவ்வியான் அப்படின்னா ரெண்டு பக்கமும் பெருமை உடையவர். இருமரபும் இருமாமரபும் செவ்வியான், ரெண்டு பக்கமும் அப்பா வழி அம்மா வழி நம்ம சொல்றோம் இல்லையா, அது ஒன்று. இப்படியும் ஒரு அர்த்தம் சொல்லலாம். எப்படி அர்த்தம் அப்படி கேட்டார். பெருமாள் பிராட்டிக்கு, பிராட்டி விஸ்வக்சேனுக்கு, விஸ்வக்சேன் நம்மாழ்வாருக்கு, நம்மாழ்வார் அநாதமணிகளுக்கு. கீழே சிஷ்ய பரம்பரையிலும் பிரசித்தமான பரம்பரை உடையவர், மேலே தனக்கு ஆச்சாரிய பரம்பரையிலும் பிரசித்தமான பரம்பரை உடையவர். அப்பேற்பட்டதான நடுநாயகமாக உடையவர், அவையவையா இருக்கக்கூடியவர் அவர். அவர் அருளி செய்த இந்த பாடல்கள் இருக்கே, சேயிருமாமரபும் செவ்வியான் செய்த செய்யுள்கள் இருக்கே, ஆயிரமாமரைக்கும் அலங்காரம், சஹசிரசாகா உபனிஷத் சமாகமம் என்பதாக அத்தகைய சாமவேதத்திற்கு இது அலங்காரமாய் விளங்கக்கூடியது. அருந்தமிழுக்கு பாயிரம், சித்திரகவி, விஸ்தார கவி, ஆசுகவி முதலான கவிகள் இருக்கே, 4 விதமான கவி, 4 விதமான கவி. அந்த கவிகளுக்கு படிச்சந்தம், படிச்சந்தம்னா இதை வச்சு இப்படி தான் கவிதை இருக்கணும், இப்படி தான் அர்த்தங்கள் இருக்கணும், இப்படி தான் சந்தஸ் இருக்கணும் என்பதாக, இதனுடைய மரபுகள் இப்படி இருக்கணும்ன்றதாக அதை வைத்து நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு வரலாற்று முறை ஒப்புக்காரணியது. பணுவர்க்கெல்லாம் தாய், எல்லா வகையான நூல்களுக்கும் இதுவே தாயாய் விளங்குகிறது. இரு நாள் திசைக்கு தனி தீபம், இந்த உலகத்தில் ஏற்றி வைக்கப்பட்டது 8 திக்குகளையும் பிரகாசிக்கக்கூடிய அத்விதீயமான என்றும் அணையாததான ஒரு மாபெரும் தீபமாய் விளங்குவது எங்கள் நம்மாழ்வாரின் இன்கவிகள் என்று கம்பன் வர்ணிக்கிறார். அப்படியாக நாம் இதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இதில் பல அரும்பெரும் தத்துவங்கள் மட்டுமில்லாமல் இலக்கிய நயங்கள் உண்டு, வரலாற்று நிகழ்வுகள் பல உண்டு. ஒரு நாயை பற்றி கம்பன் பாடினார் அப்படின்னு கூட சொல்லுவாள். வாய்க்கும் குருகை திருவீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பரமவரம் அளித்தாய், நாயுடனே பேய்க்கும் அளித்தால் பழுதோ என்பதாக ஒரு பாசுரம் பாடுவது உண்டு. அந்த பாசுரத்தை குறிப்பிடும் வகையிலான ஒரு சிற்பமும் அந்த சங்கேந்தி படித்துறையில் அமைந்திருப்பதாக அந்த மண்டபத்தில் நாம் இன்னைக்கும் போய் பார்க்கலாம். நாய்க்கும் பெருமாள் மோட்சம் கொடுத்தார் நம்மாழ்வார். பெருமாள் திருமகனும் சாய்க்கும்படி கவி சொல்லும் ஞான பெருந்தகையேன்னு இவர் பாசுரம் பாடினா அவர் பெருமாள் தலையை சாய்ச்சி கேட்பான்னு அப்படிலாம் கேட்குறான். அதே மாதிரி சங்க புலவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன பொழுது உடனே கண்ணன் கடலனே நன்னும் மனமுடையே எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமேன்னு எழுதி வச்ச உடனே சேமம் குறுகையோ செய்ய பார்க்கடலோ நாமம் வகுளமோ தாமம் துளவமோ என்று நம்மாழ்வாரை குறித்து அந்த சங்கப்புலவர்கள் அனைவரும் சேர்ந்து பாடினார்கள் என்று சொல்வது உண்டு. இன்னும் சில பேர்
இந்த ஷடகோபரந்தாரி என்பது ஒவ்வொரு புலவர் ஒவ்வொரு பாடலாக பாடி அது தொகுக்கப்பட்டது என்பதாகவும் சொல்லப்படுகிறது. எல்லாத்துக்கும் கடைசியில் இட் இஸ் செட் டு பி, அதெல்லாம் நம்ம போக வேண்டாம். நம்முடைய பெரியோர்கள் இது கம்பர் பாடினதாகத்தான் ஏற்றிருக்கிறார்கள். கம்பரின் பேரில் தான் இது அற்புதமாக புனையப்பட்டிருக்கிறது. அவர்தான் இதனுடைய கர்த்தா என்பதை காண்பித்து நமக்கு அதை உறுதிப்படுத்துகிறார்கள். அதனால் யாரோ சொன்னதை பற்றி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆழ்வார்களுக்குள்ளே எப்படி எல்லா ஆழ்வார்களையும் நாம் கொண்டாடி அவருடைய பாசுரங்களை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோமோ, அதுபோன்று கம்பநாட்டாழ்வுடையதன பாசுரங்கள், அது ராமாயணம் இன்னும் பெரும் காவியமாக இருக்கட்டும், அல்லது இங்கே காண்பிக்கப்படக்கூடிய இந்த ஷடகோபர் அந்தாதி தொகையில் அமைந்திருக்கக்கூடியது திருவிருத்தத்தினுடைய இன்ஸ்பிரேஷனில் எழுதுறதுன்றதையும் முதல்ல பார்த்தோம். அப்படி இதுவும் நமக்கு ஒரு ஆழ்வாருடையதான திவ்ய பிரபந்தத்தை போன்றதான அனுபவிப்பதற்கு எல்லா வகையிலும் ஆனந்தத்தை அளிப்பதாக இருக்கிறது. இதில் நாம் நன்கே ஆராய்ச்சி செய்தோம் எனால் அந்தந்த இடங்களில் எந்த இடத்தில் அவருடைய பாடல்கள் ஆழ்வார்களுடைய பாடல்களை அறிவுற்றி அமைந்திருக்கிறது. இதில் ஸ்ரீ வைஷ்ணவ கோட்பாடுகள் மட்டும் இல்லாமல் விசிஷ்டாத்வைத கோட்பாடுகள், விராத ஸ்துதி, கபந்த ஸ்துதி முதலான இடங்களில் நாம் பார்த்தோம்னா விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தையே கூட கம்மன் எடுத்து காண்பிக்கிறார். உலகலாம் தாமுலவாக்கலும் என்று ஆரம்பிக்கச்சவே அகில பௌர ஜென்ம ஸ்தேவகங்காலிலேயே ஸ்ரீபாஷத்துடைய மங்கள ஸ்லோகமே காண்பிக்கப்படுகிறது என்று பல வகைகளில் பல ஆங்கிள்ஸ் நாம் சொல்கிறோம் இல்லையா, அதுபோல நாம் இந்த கம்பனை அனுபவிக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள்ளாக கம்பனை அனுபவிப்பதற்காக ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பினை அளித்திருக்கக்கூடியதான இந்த பல்கலைக்கழகத்தின் வைணவத்துறைக்கு அடியனுடையதான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இது போன்றதொரு என்டோமெண்ட் மூலமாக ஒரு நல்லதொரு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யக்கூடியதான அந்த என்டோமெண்ட்டை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் சமர்ப்பிக்கிறேன். வாழியனிதோ புல்வரணிகமாந்தாசிரியர் வாழியவன் பாதாரவிந்தவரர் வாழியவன் கோதிலா தாழ்மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீதிராக நல்லோர் திரள் சிவரே வாத்ச ஸ்ரீகிருஷ்ணமாரிய மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குரு பரம்பராய நமஹ.